probably from 11:45 to be handled by Dr. Sendar Kumar, Assistant Professor of He is the Assistant Professor of our Department of Medicine. Right? So with this we will move later into the presentation. So as I told you, title of the ideation in agricultural innovation. Initially we were discussing about what is ideation and what is agricultural innovation. And understand this is an interactive session. Right? This is not a one-way delivery. You should interact, you should ask many questions and I should answer the questions. So yeah, it can be either in Tamil or English. Tamil is the maximum. Language should not be a barrier. Language would be understanding of the concept is very important. So in the first of all I tell what is IAC and what is IQAC. Right? IQAC, Internal Quality Assessment Cell. Internal Quality Assessment Cell. நம்ம யூனிவர்சிட்டியிலையும் IQAC அப்படிங்கிற செல் இருக்கும். நமக்கு வந்து இங்கே அட்மினி பில்டிங் இருக்குதுல்ல, அட்மினி பில்டிங்கில் ஃபஸ்ட் செக்ஷன் இருக்கு, பக்கத்தில் இந்த ஆஃபீஸ் அந்த டைரக்டர் வந்து டாக்டர் முடியும். இந்த IQAC சப்போர்ட்டட் இன்னொரு செல் வந்து IIC, இன்ஸ்டிடியூஷன் apostrophe S, Institutions Innovation Council. Right? இந்த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலும் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கும், எல்லா காலேஜஸ்லையும் இருக்கும். ஆஸ் பர் த மேண்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூஜிசிக்குடைய ஒரு மேண்டேட்ரி நார்ம் இது. இந்த ஐஏசியினுடைய இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே ஓகே யூஜிசி கைடன்ஸோட. இந்த ஐஏசியினுடைய வேலை என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறது. The prime objective of focusing on the concepts, entrepreneurship and innovation. Entrepreneurship and innovation. Say for example, if வந்து இந்தியாவில் எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, 34 லட்சம் ஜாப். Right? Tamil state government jobs actually 15 lakh jobs. But Finland vacancy is 9 lakhs. That's the plan. What's my survey? I'm a class I was in. How many government job very government job government job maybe department job right? Department job நாலு பேரை தவிர எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, பர்சன்டேஜ் என்ன? ஹேண்ட்ஸ் டவுன். 4 divided by 60 எவ்வளோ? 4 divided by 60 எவ்வளோ பர்சன்டேஜ்? எவ்வளோ பர்சன்டேஜ்? 4 divided by 60. 4 divided by 60. 0 into 100 percentage. Into 100. 6%. 6% and government job வேண்டாம்னு சொன்னாங்க. 94% வந்து government job வந்து வேணும்னு சொன்னாங்க. The data made also 94% வந்து you seek for government jobs.
இப்போ நான் ஏற்கனவே ஒரு டேட்டா சொன்னேன்ல, கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ, எத்தனை லட்சம் இருக்குது? 15, பட் 15 வேகன்சிஸ் எவ்வளோ? 15 6 எவ்வளோ? 9 lakhs. சரியா? நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக 8 crores, 8 கோடி. அதை ஒரு கன்வீனியன்ஸுக்கு 9 கோடின்னு வச்சுக்கோங்க, அதிகமாகவே வச்சுக்கோங்க. 9 கோடி. 9 கோடியில் 9 லட்சம் எவ்வளோ? எத்தனை பர்சன்டேஜ்? 1%. 9 லட்சம் 9 கோடி. ஸோ 9 லட்சம் டோட்டல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 1%. ஸோ வாட்ஸ் த மீனிங்? 100ல் ஒருத்தருக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நம்ம பாப்புலேஷனில் only 1 in 100 will get the privilege to become a government officer. ஆனால் நீங்கள் வந்து 96% வந்து கை கொடுக்குறீங்க. என்ன மீனிங்? 95% people வந்து ஏமாறப்படுறாங்க. கவர்மெண்ட் ஜாபை நம்பி ஏமாறப்படுறாங்க. புரியுதா? கவர்மெண்ட் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வந்து கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. 50 கோடி பேர் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க. யாருக்கு சர்வ் பண்ணுவாங்க? Also, it is not the duty of the government. Right? அதனால எல்லாமே லிட்ரஸி ரேட் வந்து நம்ம 80% தாண்டி போயிருக்கோம். பழைய காலத்தில் லிட்ரஸி ரேட் 30% இருந்தப்போ படிக்கிறவங்க எல்லாம் வேணும். இப்போ 30% இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ 30%. இப்போ நாங்கள் 80% எல்லாரும் படிக்கிறோம். எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இஸ் அன் இல்லூஷன். Cannot be like that. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் சைக்காலஜி, மிடில் கிளாஸ் பயத்தில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? எவ்ரிஒன் ஆஸ்பைரிங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அந்த மைண்ட் செட் நீட்ஸ் டு பி சேஞ்ச்ட். So students are getting motivated so that they can become an entrepreneur in future. Entrepreneur, rather than job seekers, we should make them as job providers. வேலை தேடுறதை விட்டுட்டு வேலை கொடுக்கறதுக்கு வேலை கொடுக்குற ஒருத்தரை ஏற்பாடு. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும். பிஸ்னஸ் பண்ணால் கவர்மெண்ட் ஜாபில் கிடைக்கிறத விட ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக. எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் தேடுறது முட்டாள்தனம். ரைட்? ஏமாற்றம் அதிகமாகும். யார் யாருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும், பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷனை மோட்டிவேட் பண்ணுறது ஒரு ஆல்ரெடி தான் இந்த ஐஏஎஸ் வேணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்டர்நேஷனல் கவுன்சில் வேணும். அந்த அவேர்னஸை கொண்டு வரும். எல்லாருமே இந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிற அந்த இல்யூஷனில் கொண்டு இருக்கிறப்ப என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது தெரியுமா? என்னென்ன டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா பிஃபோர் த டிஃபெக்ட்ஸ் இன்னொரு பாயிண்ட். ஆண்டர்பிரினர் ஆகுதுன்னா who is an entrepreneur and what is an enterprise? ஒரு பெட்டி ஷாப்புங்கிறது சிகரெட் பெட்டி, நம்ம சின்ன பெட்டி ஷாப் இல்லை, இட் இஸ் ஆல்சோ an enterprise தான். The owner is an entrepreneur தான். ஸ்பீக் மாதிரி கார்பரேட்ஸ் இருக்குல்ல, அதுவும் என்டர்பிரைஸ் தான். ஸ்பீக்கிங் உதய செட்டியாரும் ஆண்டர்பிரினர் தான். ரைட்? பட் ஐஏசி என்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து இந்த அக்ரிபிரினர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா, being an entrepreneur, becoming an entrepreneur with your own innovations. With your own innovations. With your own innovations அப்படின்னா என்ன மீனிங்? You are a professional graduate. நீங்கள் சயின்ஸ் படிக்கிற ஒரு கிராஜுவேட். சயின்ஸ் படித்து நம்ம ஏன் முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி you should invent new things.
நியூ திங்ஸை இன்வென்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த 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 டெக்னாலஜியை வந்து நீங்கள் இன்வென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஓனர் ஆஃப் த டெக்னாலஜி இல்லையா? அந்த டெக்னாலஜி நீங்கள் இன்வென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன தங்கவி உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? என்ன லாபம்? லாபம் நீங்கள் உங்கள் இன்வென்ஷன்னால உங்களுக்கு லாபத்தை எப்படி கொண்டு வர முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்? இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஒன்றும் கிளாஸ் ரூம் இல்லை, யாரையும் திட்டப்படுது, என்ன வேணாலும் பேசுங்க. டோட்டல் லிபர்ட்டி, என்ன வேணாலும் பேசுங்க. இன்வென்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று இன்வென்ட் பண்ணுறீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஹெச்டி நெட்டமாலஜி பண்ணுறீங்க, அவங்க வந்து புதுசாக இது வரைக்கும் இல்லாத ஒரு இன்செக்ட் ட்ராப் கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது அக்ரானமியில் பிஹெச்டி பண்ணுறீங்க, அங்கே பிஹெச்டி பண்ணி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க, ரைட்? கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்ம் எக்யூப்மெண்ட், ஆட்டோமேட்டட் ஃபார்ம் மிஷினரி கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது பெத்தாலஜியில் ஒரு புது பெஸ்டிசைட், ஒரு ஃபஞ்சிசைட் கண்டுபிடிக்கிறீங்க, ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க. யூ இன்வென்ட் சம்திங் எல்ஸ். இந்த இன்வென்ஷனால உங்களுக்கு யூஸ் எப்படி வரும்? எப்படி வர வைக்க முடியும்? பேட்டன் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் there were 1 lakh patents granted to our own Indians. 1,00,000 பேர் பேட்டன் பண்ணியிருக்காங்க. 1,00,000 பேர் தன்னுடைய டெக்னாலஜியை பேட்டன் பண்ணி பிஸ்னஸோ அதோட இதோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்? 20 இயர்ஸுக்கு அந்த டெக்னாலஜியை வேறு யாரும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் மாஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இன்செக்ட் ட்ராப் கண்டுபிடிக்கிறீங்க, இன்செக்ட் ட்ராப்பை வந்து சேலுக்கு கொண்டு வர்றீங்க. இன்செக்ட் ட்ராப்பை சேலுக்கு கொண்டு வரப்ப நீங்கள் விற்கிறீங்க, ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபேமஸான ப்ராடக்ட்டை இன்னொருத்தர் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது உங்கள் பர்மிஷன் இல்லாமல். உங்கள் பர்மிஷனோட ரீப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் 10% அல்லது 20% வந்து they have to pay royalty since you provide the technology. ஸோ இப்போ ஒரு 2,000 ரூபாய் ஒரு இன்செக்ட் ட்ராப் விற்குது அப்படின்னா 20% எவ்வளோ? 200 ரூபா. ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் உங்களுக்கு வந்து சரியா? அது வந்து ஒரு 10,000 ரூபாய் ப்ராடக்ட் ஃபார்ம் மிஷினரியாக இருந்ததுன்றீங்க, 10,000 ரூபாய் ப்ராடக்டாக இருந்ததுன்றீங்க, 20% எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய். 2,000 ரூபாய் ஒரு 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 பீஸ் சேல் ஆனால் 2,000 ரூபாய் ஜஸ்ட் வைக்க பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்னோவேட் பண்ணணும். இன்னோவேட் பண்ணி நீங்கள் பேட்டன் வாங்கி நீங்கள் ஆண்டர்ப்ரனராக மாறணும். அந்த இன்னோவேஷனை வந்து மாஸ் மல்டிப்ளை பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், உங்கள் ஓன் பிராண்டை நீங்கள் மாற்றணும். இதுதான் பேஸ் ஐடியா. அக்ரிகல்ச்சர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு பேஸ் ஐடியா. இதை தான் இப்போ ப்ரமோட் பண்ணுறோம். இதுதான் விக்ஷித் பாரத் 2047 சொல்கிறோம்ல, விக்ஷித் பாரத் 2047 இதோட ப்ரைம் அப்ஜெக்டிவும் இதுதான். எப்படி இன்னோவேட் பண்ணணும், எப்படி ஐடியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரைட்? அதுக்கு முன்னாடி விக்ஷித் பாரத் இப்போ நீங்கள் இன்னோவேட் பண்ணுறதுக்கும் இந்தியா டெவலப்டு நேஷனாக மாறுறதுக்கும் என்ன சம்மந்தம்? எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சம்மந்தம்? Macroeconomics point of view, what is the correlation between your innovation and India's GNP or GDP? GDP increase ஆகும். எப்படி increase ஆகும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்வென்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற வேல்யூக்கு பேர் தான் ஜிடிபி.
different companies, different industries இருக்குதுல்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸில் வேறு வேறு ப்ரொடக்ஷன் நடக்குது. நம்ம டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ணி பண்ணுறத விட நம்ம டெக்னாலஜியவே நீங்கள் பண்ணுறதுல வேல்யூ அதிகம். So everyone's invention, everyone's innovation, every commodity's mass production will lead to the increase of GDP. If central government policy என்னன்னா, each and every action happening in this nation, it should finally end up in GDP accumulation. கையை தூக்குனீங்கன்னா அது ஒரு ஜிடிபியாக மாறும், நடந்து போனீங்கன்னா அது ஒரு ஜிடிபியாக மாறும். ஒவ்வொரு எந்த ஆக்ஷனுமே வந்து அன்ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடாது. எந்த ஆக்ஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் அனுப்பணும் அப்படின்னா யூ ஷுட் கான்ட்ரிபியூட் டு ஜிடிபி. சும்மா சாப்பிட்டு வரக்கூடாது, அப்படின்னா தான் வளர முடியும். லைக் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஜப்பான். ஜப்பான் வந்து 3rd largest எக்கானமி, அதாவது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. அவங்க பாப்புலேஷன் வந்து நம்மளுடைய ஒரு டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் ஜப்பான். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அளவு இருக்கிற ஜப்பான் 3rd largest எக்கானமி. 3rd largest economy in the world. First வந்து யூஎஸ், ரெண்டாவது சைனா, மூணாவது ஜப்பான். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் இன்வென்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் இன்வைட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் சுற்றுலா வேலை செய்வாங்க. இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஐடி வித்தவுட் எனி காம்படிஷன். விமன் எம்பவர்மெண்ட் பேசணும்ல, மெயின் அஜெண்டா என்ன விமன் எம்பவர்மெண்ட்டில்? நாட் ஒன்லி எம்பவரிங் இண்டிவிஜுவல்ஸை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுவும் தான். பட் அது மட்டும் இல்லை, 50% ஆஃப் பீப்புள் பாப்புலேஷன் வந்து ரிமைன்ஸ் ஐடின் அட் ஹோம் அப்படிங்கிறத மாற்றும். 50% விமன் வேலைக்கு போகணுன்னா என்ன அர்த்தம்? 50% பாப்புலேஷன் வந்து சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு இல்லையா? ஸோ 50% பாப்புலேஷன் வந்து எதுவும் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அ நேஷன். அப்பார்ட் ஃப்ரம் எம்பவரிங் இண்டிவிஜுவல்ஸ், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி பை தி அதர் 50% பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஜிடிபி. சரியா? இந்த எக்ஸ்போஷர்ஸ் வந்து ஐஐடியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினம் கிடைக்கும். ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட், ஒரு ஐஐஎம் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தில் தான் டிகிரி வந்து இட் இஸ் இம்மெட்டீரியல், பேட்டன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன பண்ண முடியும்? பிஎஸ்சி கிராஜுவேட்டாக நான் என்ன தான் பண்ணுறது, என்ன எப்படி வாங்கலாம்? என்ன படிக்க சொல்கிறீங்க, எக்ஸாம் எழுத சொல்கிறீங்க, மார்க் போடுறீங்க, டிகிரி போடுறீங்க. எங்கே போய் டிஸ்கவர் பண்ணுறது, எங்கே போய் நான் உட்காருறது, எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம்? தியரிட்டிங்காக சொல்லுங்கள், அப்புறம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச். ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச். என்ன ஆட்டிடியூட் சேஞ்ச்? ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போவீங்க. இந்த செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு செஞ்சுக்க ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறீங்க.
செகண்ட் இயரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்க்ளினேஷன் வரும். நேச்சுரலாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அக்ரானமியாக இருக்கலாம், பத்தாலஜியாக இருக்கலாம், அக்ரி எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்க்ளினேஷன் வரும். அந்த சப்ஜெக்டை ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அக்ரானமி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் இந்த அக்ரானமிக் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப டீச்சர் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி தரப்போ உங்கள் பாயிண்ட் எதில் இருக்கணும் அப்படின்னா இதிலேருந்து நான் ஏதாவது ரிசர்ச் பண்ண முடியுமா, இதில் இவங்க சொல்கிறதுல ஒரு லேக்குனா இருக்குது, அந்த லேக்குனால இருந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நான் ரிசர்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற திங்கிங் வந்து உங்கள் பேரலாக ஓடிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிறதுல எக்ஸாம்பிள் இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் மிஷினரி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ரைட்? ஃபார்ம் மிஷினரி அல்லது ப்ரீடிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஃபார்ம் மிஷினரி கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. ஃபார்ம் மிஷினரி கிளாஸில் ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் பற்றி படிக்கிறீங்க. இந்தியாவில் ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸோடைய மெக்கானைசேஷன் ரைட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது வெர்சஸ் இப்போ இஸ்ரேல் மாதிரி. இஸ்ரேல் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி, பட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிலாம் ரொம்ப டெவலப். அதாவது இஸ்ரேலில் இல்லை சைனாவில் இந்த அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் சேம் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷனுக்கு என்ன அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு லேக் ஆகும். நம்மளுக்கு வந்து ஃபார்ம் மெக்கனைசேஷன் நடந்துச்சு. இந்த மெக்கனைசேஷன் வந்து ஃபார்ம் ஆட்டோமேஷன் நடக்கல. ஆட்டோமேஷன் தான் என்ன? கம்ப்யூட்டரைசேஷன் நடக்கலாம். ஆட்டோமேஷன் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷினில் ஒரு பட்டன் தட்டின உடனே ஃபுல் ஆப்ரேஷன் கடைசியில் ஸ்பின்னாக வரைக்கும் தானாகவே நடக்குது. இல்லை வெயிட்டு கிளாக் எவ்வளோ துணி போட்டுக்கிறோம் வெயிட்டை பார்க்குது, வெயிட்டை அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்து வாட்டர் லெவல் ஃபிக்ஸ் ஆகுது. வாட்டர் லெவல் ஃபிக்ஸ் ஆன பிறகு தண்ணி எவ்வளோ கரெக்டாக ட்ரம்மில் ஃபில் ஆகுது. கடைசியில் வாஷ் பண்ணி கடைசியில் ஸ்பின்னிங் வரைக்கும் போயிடுதுல்ல, ரைட்? ஸ்பின்னிங் வரைக்கும் போகிறது எப்படி நடக்குது? அதான் ஒரு ஸ்விட்ச். அதை செய்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எங்கே இருக்குது? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ அதே டெக்னாலஜியை நம்ம ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்டை கொண்டு வர முடியுமா முடியாதா? ஒரு சீட் டிரான்ஸ்பிளான்டர் அல்லது ஹார்வெஸ்டர் அல்லது வீடர் இல்லை ஹேரோஸ், ரைட்? இப்போ ஒவ்வொரு ஹேரோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு இப்போ ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு ஹேரோ வச்சுருக்கோம். இப்போ ஸ்பேசிங்கை பொறுத்து சில ஹேரோவும் சில க்ராப்ஸுக்கும் ஸ்பேசிங்கில் வந்து ஃபிட் ஆகிற க்ராப்புக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே ஆட்டோமேட்டட் மிஷினரிஸ் கொண்டு வர முடியுமோ முடியாதா? கொண்டு வர முடியும் அப்படின்னா இதில் வந்து ஒரு நிமிஷம் அஃபெக்டிவ் வச்சு நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ ஃபார்ம் நான் சொல்கிறது எக்ஸாம்பிள்னு சொன்னேன். ஃபார்ம் மிஷினரியில் என்னன்னா ஒரு கையை வச்சே நட்டுட்டு இருக்காங்களே, ஒரு நெல் இன்னும் உலகம் எங்கேயோ போயிட்டு இன்னும் கையை வச்சே நட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்பிளான்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்பிளான்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லா க்ராப்புக்குமே ஆல்மோஸ்ட் இருக்குது. அதை விட பெட்டராக நம்ம கண்டுபிடிச்சி அந்த டிசைன்லேருந்து அதே டிசைனில் தான் உங்களுக்கு பேட்டன்ட் கிடைக்காது. அதே டிசைனில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேட்டன்ட் வராது, ரைட்? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து உங்கள் பேட்டன்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொரு கண்ட்ரியில் என்ன சொல்லுவாங்க, இது ஏற்கனவே எங்களுக்கு பேட்டன்ட் இருக்கிற டெக்னாலஜி உள்ளே வராது அப்படின்னு. ஸோ இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன், இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன் வேணும் அப்படின்னா ரெப்யூட்டேஷன் வேணும் அப்படின்னா பேட்டன்ட் வந்து ஒரு நியூ டெக்னாலஜியாக இருக்கணும், ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவாக இருக்கணும். டூ மச் ஆஃப் ரிசம்ப்ளன்ஸ் சிமிலாரிட்டி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல டிரான்ஸ்பிளான்டர் கண்டுபிடிக்கிறீங்க, உங்கள் பேரில் பேட்டன் பண்ணுறீங்க. உங்கள் பேரில் பேட்டன் பண்ணுறதுக்கு பிறகு அதை மாஸ்டர் வியாபாரம் பண்ணுங்க. நீங்கள் வந்து நம்பர் 1 இந்தியாவில் நம்பர் 1
ஹேண்டில் பண்ணுவார். பணக்காரங்க லிஸ்ட்டில் நம்பர் 10 நீங்கள் வந்துடுவீங்க. இது என்னோட தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் இன்னோவேஷன் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகமிங் அண்ட் என்டர்பிரனர். இதை தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட்டா? என்னென்ன கேப் இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்னென்ன கேப், தியரட்டிக்கலாக ரொம்ப சொல்லிட்டேன். ரைட்டா? நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வேணும், அதை வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இன்னோவேட் பண்ணுங்கள், ஆண்டர்பிரனராக மாறுங்க. இட் வில் கான்ட்ரிபியூட் டு ஜிடிபி as well as contribute to your own livelihood. தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த கோர்ஸில் நீங்கள் திங்க் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொல்லுங்கள், எங்கெங்கே பிரச்சனை வரும் சொல்லுங்க. பாரு, நீங்கள் தான் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, சொல்லுங்கள். அந்த ஸ்டார்ட் அமௌண்ட் அது எங்கெங்கே சூட் ஆகும் அதை பற்றி வெரி குட். 3 பாயிண்ட் வெரி குட், சூப்பர். 3 பாயிண்ட் இதுதான் பிரச்சனை. என்ன 3 பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா? அது 3மே ப்ராப்ளம் தான். என்ன? You have idea only in agriculture, right? You do not have, you know nothing about engineering aspects. You know nothing about electronics and instrumentation. Number 1. Number 2. என்ன சொல்லுங்க? பணம் வேணும். மாஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து you need money. அது கையில் இல்லை. 2வது ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் சுத்தமாக எங்களுக்கு எக்ஸ்போஷரே கிடையாது. இதுதான் 3 பிரச்சனை. தியரிட்டிக்கலாக சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிக்கலாக இந்த 3 டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி நான் சொல்ல நினச்சி போனோம் கரெக்டாக சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை? மல்டி டிசிப்ளினரி நாலேஜ், இன்டர் டிசிப்ளினரி நாலேஜ், கிராஸ் டிசிப்ளினரி நாலேஜ் வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டை மட்டும் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அ ரியல் வீக்னஸ் இன் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1800. நம்ம ஃபாலோ பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கால்டு மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். மெக்காலே, MECAULAY. முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது 1800s இந்தியாவுக்கு வந்தது. ஓகே, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. He was a British officer. He was deputed in India from UK. 1800s அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு, தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. அப்போ இங்கே வந்து லிட்ரஸி ரேட் வந்து அப்படிங்கிறது வந்து மாடர்ன் லிட்ரஸி ரேட். மாடர்ன் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாலேஜ் ஆன் இங்கிலீஷ் அண்ட் நாலேஜ் அபவுட் சயின்ஸ் இன் இங்கிலீஷ். லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாலேஜ், தென் சயின்ஸ் இன் இங்கிலீஷ் நாலேஜ். இது வந்து போரா இருக்குது. இந்தியன்ஸ் வந்து ஏற்கனவே பயங்கரமான லிட்ரேட்ஸ் தான். அதெல்லாம் நம்ம குறைச்சி அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், அந்த ப்ரைடு உங்களுக்கு இருக்கணும். இந்தியன்ஸ் வந்து 1800s அப்புறம் மெக்காலே சிஸ்டம் வந்த பிறகு தான் லிட்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறது 100% ராங். ஆல்ரெடி வி ஆர் லிட்ரேட்ஸ். லிட்ரஸி அப்படிங்கிற சென்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சோம், இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சு சயின்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நாலேஜ் தான் 1800s அப்புறம் வந்தது. அதை தான் இப்போ லிட்ரஸி சொல்லிட்டு இருக்கோம். பட் ஒரிஜினலி இந்தியன் பீப்புள் வந்து they were much educated and much knowledgeable.
18 ஏன் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? நம்ம கல்லணை இருக்குல்ல, கல்லணை வந்து எப்போ கட்டினாங்க? 2000 இயர்ஸ் ஓல்டு. 2000 வருஷம் பழசு. அந்த பில்டிங் அந்த டேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் இருக்குது. பட் இப்போ கட்டுற பில்டிங்லாம் அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 50 வருஷம் 75 வருஷம் தான். இந்த செல் ஸ்ட்ரக்சர். பட் அந்த கல்லணை வந்து கட்டி 2000 வருஷம் ஆகுது. அப்போ லிட்ரஸி இல்லாமல் அந்த அணையை கட்ட முடியுமா? இல்லை நாலேஜ் இல்லாமல் அந்த டேமை கட்ட முடியுமா? சிவில் இன்ஜினியரிங்கில் அந்த நாலேஜ் இல்லாமல் அந்த பில்டிங் 2000 வருஷம் இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட முடியுமா? There were technologies. We had many indigenous technologies. நம்ம தஞ்சாவூர் கோயில் எத்தனை வருஷம் பழசு? 1000 years old. இன்னைக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் நிற்குது. அந்த அளவு நாலேஜ் இருந்தது. ரைட்? ஆரியபட்டா பாஸ்கரா எந்த பீரியட்? ஆரியபட்டா பாஸ்கரா யாரு? Aryabhatta mathematician, astronomist. Bhaskara is also an astronomist. Space பற்றி படிக்கிறவங்க எல்லாம் வந்து 1400 years old. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணவங்க ஆரியபட்டா பாஸ்கரா. ராஜராஜ சோழன் எத்தனை கண்ட்ரி படையெடுத்து எத்தனை கண்ட்ரியில் இன்வைட் பண்ணி கான்ஃபர் பண்ணுறாரு? மோர் தென் 20 countries. எப்படி போனார்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஓஷன் சீ வழியா. அதுக்கான ஷிப்பு கட்டுறது இருக்குல்ல, அந்த கட்டுமானம் இருக்குல்ல, ஒரு 1000 பேரை வச்சுட்டு ஒரு ஷிப்பு 1000 கிலோமீட்டர். கொலம்பஸ் டிஸ்கவர் பண்ணது மெகஸ்தனீஸ் இந்தியா. நம்ம இந்தியா வந்ததுன்னா வந்து எத்தனை வருஷம்? 300 years 400 years தான். 600 700 yearsக்குள்ள தான். அதுக்கும் முன்னாடியே பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் கட்டி வேறு கண்ட்ரிஸ் போய் குதிரை யானை எல்லாம் கொண்டு போய் இன்வைட் பண்ணி கான்ஃபர் பண்ண கிங்ஸ் இருந்தாங்க. 2000 years முன்னாடியே கல்லணையை கட்டி இரிகேட் பண்ணி அக்ரிகல்ச்சர், ஆர்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் பண்ணின இடம். Indians were much knowledgeable than any other people in any other country of the world. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க, 1800s வரைக்கும் 1800s 1800வது வருஷம் வரைக்கும் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு வந்து இந்தியன் எக்கானமி. லார்ஜஸ்ட் எக்கானமி இன் தி வேர்ல்டு வந்து இந்தியன் எக்கானமி. புரியுதா? மற்ற கண்ட்ரீஸில் வந்து நாடோடியாக சுற்றிட்டு இருக்கிறப்ப இவ்வளோ ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன். கல்லணை வந்து அந்த கல்லணை's age is more than Jesus Christ's age. Before Christ அதுன்னு சொல்கிறாங்க. கிரைஸ்ட்ல ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தா கல்லணை நம்ம ராஜா கரிகால சோழன் இருக்கிறார் இல்லையா, கரிகால சோழன் வந்து இஸ் எல்டர் தென் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அங்கே பெத்லகேம் ஜெருசலேமில் இருந்து நாடோடியாக இருந்த மக்களை வந்து அவர் இப்படியெல்லாம் வாழணும்னு ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரிகால சோழா வந்து இங்கே டேமை கட்டி இரிகேட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டு சிவிலைஸ்டு சொசைட்டி இருந்த இடம் இந்தியா. ரெஃபரன்ஸ்க்காக சொல்லுங்கள். புரியுதா? ஸோ தட் மச் ஆஃப் ப்ரைட் வி ஷுட் ஹேவ் ஆன் தி நாலேஜ். சும்மா சொல்லுவாங்க என்ன கவனம் கட்டிட்டு தெரிஞ்சாங்க, நாங்கள் வந்து தான் படிக்க வச்சோம், வெள்ளக்காரங்க வந்து தான் படிக்க வச்சாங்க, வெள்ளக்காரங்க வந்து தான் ரயில்வே ட்ராக் போடுவாங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் 100% தான். அந்த தாட்டை சேர்த்துக்கவே சேர்ப்பாங்க. ஓகே, இந்த மெக்காலே வந்து இங்கே வந்து அவர் எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இங்கிலீஷில். மெக்காலேயோட பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? அவங்க அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் சொல்லுங்க யாராவது? மெக்காலே வந்து கொண்டு வராங்கன்னா அவங்க அப்ஜெக்டிவ் என்ன? ஃபாஸ்ட் டைமில் குயிக்காக சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் சொல்லி முடிக்கணும். டக்குன்னு சொல்லுங்கள், அவங்க அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்?
மெக்கானிக்ஸ் அதாவது அவங்க அந்த பிரிட்டிஷர்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இப்போ கலெக்டராக இருக்கிறது சிவில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாம் வெள்ளக்காரத்தோட அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும். கிளரிக்கல் கேடரில் அசிஸ்ட் பண்ணணும். அவங்க சொன்னது எக்ஸிக்யூட் பண்ண கிளரிக்கல் கேடர் ஒர்க்குக்கு அங்கேருந்து கொண்டு வர முடியாது. இங்கே உள்ள ஆட்கள் தேவை. அங்கேருந்து ஏன் வர மாட்டாங்க? அங்கேருந்து பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் கரெக்டாக இருக்கிறதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் அவ்வளோ தூரம் கிடந்து அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் இங்கே வருவாங்க. லேபராக வருவாங்களா? ஏற்கனவே அங்கே நல்லா இருக்கிறவன் இங்கே வந்து கிளர்க்காக இருக்க வருவாங்க, வரமாட்டாங்க. ஸோ இங்கோட லோக்கல் சிட்டிசன்ஸ் தான் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் கிளரிக்கல் கேடரில் அப்பாயின்ட் பண்ணணும். பாஸ் சொல்கிறத டூ வாட் ஐ சே அப்படின்னா இங்கே இருக்கிறது செய்கிறதுக்கு இவனுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் வேணும், பேசிக் சயின்ஸ் நாலேஜ் வேணும். என்ன சொல்கிறது புரியணும்ல? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து இந்த டிராஃப்ட் எப்படி போடுடா அப்படின்னு சொன்னால் அது போட தெரியுது. கிளாஸ்மெண்ட் நாலேஜ் வேணும் இல்லையா? இங்கிலீஷ் புரியணும், நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும், கொஞ்சம் சயின்ஸ் தெரியணும். அதுக்கு மேலே அவன் திங்க் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே திங்க் பண்ணி அவன் சயின்டிஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு மேலே அவன் திங்க் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகக்கூடாது. அதுக்கு மேலே அவன் திங்க் பண்ணி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வரக்கூடாது. அதுக்காக கொண்டு வந்து எஜுகேஷன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அதனால தான் மக்கப் பண்ணி அப்படியே நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணால் அவங்களுக்கு மார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சிஸ்டத்துக்கு காரணம். ஸோ இந்த சிஸ்டத்தோட மெயின் லேக்குனா என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி will be missing, innovation will be missing. உங்களை இண்டிபெண்டாக திங்க் பண்ண வரணும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வச்சு எக்ஸாம் எழுதி மார்க்கை வாங்கி டிகிரியை வாங்கி ஒரு கிளினிக்கல் வேலைக்கு போகிற ஸ்ட்ரெஸ்ஸில் வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு இன்னோவேஷனே வராது. தட் இஸ் ஒய் இன்னோவேஷன்ஸ் ஆர் லெஸ் இன் இந்தியா, ரைட்? அண்ட் தட் இஸ் ஒய் வி ஆல்வேஸ் ட்ரைங் பிஹைண்ட் Europeans at least by 20 years in the recent past. ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களோட நாம் வந்து ஒரு 50 வருஷம் 20 வருஷம் பின்தங்கியே போயிட்டோம். அவ்வளோ டெக்னாலஜியை கண்டுபிடிப்போம், அதை யூஸ் பண்ணி அடுத்த அட்வான்ஸ் லெவல் போன பிறகு நிறைய டெக்னாலஜி மற்ற கண்ட்ரிஸ்க்கு கொடுப்போம். அதை நாம் வாங்கி வச்சுட்டு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எஸ்கலேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு மோட்டார் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, அவன் தூக்கிட்டு போகிறத நாம் எடுத்து அவனுக்கு 50 வருஷம் பின்னாடியே நாம் போயிடுவோம். இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட்ஸில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஒரு 50 வருஷம் ஆகி அப்சல்யூட்டான டெக்னாலஜி நமக்கு தெரியும். ஸோ நம்ம எப்போ ஒரு வேர்ல்டு லீடர் ஆக முடியும்? அதான் நேஷனல் பாலிசியில் விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க. விஸ்வகுரு நாம மற்ற கண்ட்ரிஸை எப்படி லீட் பண்ண முடியும்? We should invent, we should innovate, and other countries, we should push other countries to a position to follow us, to get to us. மற்றவங்க நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும், நாம் மற்ற கண்ட்ரியில் பிச்சை எடுக்கிற மாதிரி மற்றவங்க நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும். அதுக்கு நாம் இன்னோவேட் பண்ணணும், புது புது டைமென்ஷன்ஸை சயின்ஸில் கொண்டு வரணும், கற்பனைக்கே இல்லாத விஷயங்களை கொண்டு வரணும். நீங்கள் ரோட்டில் தானே கார் ஓடுது, ஒரு 1000 மீட்டரில் ஓடுற காரை கண்டுபிடிக்கணும். ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே எங்கேயும் பறந்துட்டு இருக்குது, அது நார்மல் மேன் யூசேஜுக்கு கொண்டு வரலாம்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆல்டிகேட் கொடுத்து மேலே பறந்துட்டு இருந்து டிராஃபிக் எவ்வளோ குறையும். இது மாதிரி புது புது டைமென்ஷன்ஸில் கொண்டு வரும் டெக்னாலஜி. அப்போ தான் மற்ற கண்ட்ரியோட நம்மளை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர். இப்போ நீங்கள் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ரைட்? ஸோ இந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய மெயின் அப்ஜெக்டிவ். நீங்கள் ரிமெம்பர், நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு பார்த்தா ஒரு டிராஃப்ட் வரும். அதுதான் வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து இந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்தை அப்படியே தூக்கி வெளியே போட்டுட்டு புது சிஸ்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கிட்ஸு படிக்க வரப்போ புது சிஸ்டம் வந்துடும் இன்னும் ஒரு 15 இயர்ஸில். புது சிஸ்டத்தில் என்ன தெரியுமா? இப்போ இவங்க ஒரு லேக் நான் சொன்னாங்க, அதுக்காக தான் அந்த பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. புது சிஸ்டத்தில் நீங்கள் அந்த புது சிஸ்டத்துக்கு இப்போ போகிறதில்லை, பட் இட் வில் கம், ஷூர் இட் வில் கம் another 10 or 15 years. புது சிஸ்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிஎஸ்சி டிகிரி ஒருத்தர் என்ரோல் பண்ணுறோம். என்ரோல் பண்ணுறப்போ பிஎஸ்சி டிகிரி முடித்த உடனே பிஹெச்டி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். பிஹெச்டி முடிச்சு பேஸ் எஜுகேஷன் கிடைச்ச உடனே அவன் வந்து ரிசர்ச் எடுக்கணும்.
பிஹெச்டி கொடுக்கணும். பட் பிஹெச்டி வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. நீ இன்வென்ட் பண்ணி ஏதோ ஒன்று இன்வென்ட் பண்ணி இன்னோவேட் பண்ணி பேட்டன் வாங்கினா உனக்கு பிஹெச்டி நட கிடையாது, 10 வருஷம் ஆனாலும் கிடையாது. ஸோ பிஎஸ்சி எங்கே ஜாயின் பண்ணுறான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்ம் வச்சுக்கிறதுல எனக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்பிளான்டர் எனக்கு ஐடியா இருக்குது, நான் க்ரியேட் பண்ணிட்டேன், திங்க் பண்ணிட்டேன், எனக்கு அதை கண்டுபிடிக்கணும், ஆனால் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நாலேஜ் இல்லை அப்படின்னா he can discontinue here, can get enrolled in engineering department in the department of electronics and instrumentation, and he can acquire knowledge in that subject. Electronics and instrumentation knowledge நான் acquire பண்ணிட்டேன், எனக்கு இந்த மெஷினரி டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி பேஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் தேவைப்படுது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தேவைப்படுது. அப்படியே தூக்கி நீ ஐஐஎம் சென்னைக்கு போகலாம், ஐஐடி சென்னைக்கு போகலாம், அங்கே போய் என்ரோல் பண்ணி நீ அதோட நாலேஜ் அக்வயர் பண்ணலாம். இப்படி ஒரு ஹைலி ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம். ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டி ஒரு ஐடியல் யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங், மெடிசன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி யூனிவர்சிட்டினா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஷன் படி எதை வேணாலும் படிக்கலாம். இந்த செமஸ்டர் இது, அடுத்த செமஸ்டர் அது. ஃபைனலி ஹி ஷுட் கம் அவுட் வித் அன் இன்வென்ஷன், வித் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டினுடைய 100% ஃபிசிக்ஸ், 100% கெமிஸ்ட்ரி, 100% இன்ஜினியரிங், 100% எக்கனாமிக்ஸ் அவனுக்கு தெரியும். அவன் கடைசியில் அதை பேட்டன் வாங்கணும், ஆண்டர்பிரினர் ஆகணும், நேஷனோட ஜிடிபிக்கு காரணம். இதுதான் எவால்விங் சிஸ்டம். பட் இப்போ உங்களுக்கு அது இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துதான் ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும். அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கணும். இப்போ ஆன்லைனில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபயர் இருந்தது, நீங்கள் ஒரு டுவர்ட்ஸ் அ பர்டிகுலர் டைரெக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த டைரெக்ஷன் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவானா பண்ணாது. நீங்கள் கொஞ்சம் ப்ரைவேட்டாக ஆன்லைன் கோர்சஸோ ஏதோ ஒன்று தான் அப்ளை பண்ணுவீங்க. நம்பர் 1 இதுதான் அபவுட் டெக்னாலஜி. நம்பர் 2 வந்து ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸை பொறுத்த தமிழில் தயவுசெய்து கவனிங்க, ரொம்ப முக்கியம். டிகிரி வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, இதெல்லாம் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விஷயம். இதை வந்து தயவுசெய்து நாட்டுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். ஓகேவா? 4 types ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியில் 4 types இருக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒன்று இருந்தே ஆகும். எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தாகும். புரியுதா? பட் நீங்கள் அந்த டைப் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியில் உங்கள் ப்ரொஃபஷன் செட் ஆகுதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. ஆட்டோமேட்டிக்காக சில ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு ஒரு பேஷன் வரும். இஃப் த பேஷன் பிகம்ஸ் யுவர் ப்ரொஃபஷன், அந்த பேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனாக காட் சைட் அமைஞ்சுது அப்படின்னா உங்களுடைய உயரத்தை, உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தடுக்க முடியாது. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு ஃபீல்டுலையும். உதாரணத்துக்கு இப்போ மியூசிக் எடுத்தால் இளையராஜா, ரகுமான், ஏஆர் ரகுமான், இண்டஸ்ட்ரி. ஆக்டிங் எடுத்தால் இப்போ சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ். ரைட்? இப்போ லிட்ரேச்சர் ஜெயகாந்தன், திங்கர்ஸ் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, சிங்கர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும். இப்போ சயின்டிஸ்ட், இப்போ அக்ரி சயின்டிஸ்ட்னா என்ன சுவாமிநாதன். ரைட்? பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்ஸ். இப்போ பெரிய ஆளாக இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்தன் கோ, அப்புறம் போத்தீஸ், அப்புறம் எஸ்எஸ்என் காலேஜில் எஸ்எஸ்என் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ2பி. இவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அது சயின்ஸாக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும். இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும்? இயல்பாவோ அல்லது போராடியோ, இப்போ இளையராஜெல்லாம் போராடி தான் ஒரு பொசிஷன் ஆனார். இயல்பாவோ போராடியோ
அந்த தனக்கு பேஷன் இருக்கிற ப்ரொஃபஷனுக்குள்ள, தனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கிற ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ரிமெம்பர் த சென்டென்ஸ். தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்டைல் எதில் இருக்குதோ அது சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார வந்துட்டாங்க. நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அதாவது நீங்களே உங்கள் வளர்ச்சி தடுக்க முடியாது, உங்கள் கண்டுபிடிப்பை தடுக்க முடியாது. 4 டைப் இருக்குல்ல, 4 டைப் என்ன அப்படின்னா 2 ஆஸ்பெக்டில் பிரிக்கலாம். ஒன்று வந்து காக்னிட்டிவ், இன்னொன்று வந்து எமோஷனல், இன்னொன்று வந்து டெலிபரேட், ஸ்பான்டேனியஸ். 2 பக்கம். எய்தர் இட் வில் பி காக்னிட்டிவ் அண்ட் டெலிபரேட், cognitive and spontaneous, or else emotional and deliberate, emotional and spontaneous. என்னன்னு சொல்றேன். இப்போ சப்போஸ் காக்னிட்டிவ்னா என்ன மீனிங்? லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். டெலிபரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிபரேட்டாக உள்ள திரும்ப நுழையுது. ரிப்பீட்டட் அட்டம்ஸ். ஸ்பான்டேனியஸ்னா தானாக நடக்குது, இயல்பாக நடக்குது. உங்களுடைய டெலிபரேஷனே இல்லாமல் தானாக நடக்கிறது ஸ்பான்டேனியஸ். ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒன்று கண்டுபிடிக்கணும். திடீர்னு தோணி கண்டுபிடிக்கணும். திடீர்னு ஸ்பான்டேனியஸாக இன்ட்யூட்டிவ், அதான் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. இன்ட்யூட்டிவாக கண்டுபிடிக்கணும். லாஜிக் இருக்கும், அதில் ஒரு இன்ட்யூட்டிவ் டச்சும் இருக்கும். அதுதான் வந்து காக்னிட்டிவ், ஸ்பான்டேனியஸ். எமோஷனல் டெலிபரேட் அப்படின்னா உங்களுடைய நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ் ப்ளஸ் டெலிபரேட் அட்டம்ஸ். அதில் ஹியூமன் எமோஷன்ஸ் ப்ளஸ் ஸ்பான்டேனியஸ் திங்ஸ் இயல்பாக நடக்குது. இப்போ காக்னிட்டிவ் டெலிபரேட்டிங் முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்கள். இந்த டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கணும்னா ஃப்ராண்டல், ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது பிரெயினில். ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ். அந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்குலாம் இந்த கிரியேட்டிவிட்டி. ஏதாவது ஒன்று யாருக்காவது இருந்துதான் ஆகும். எல்லாருக்கும் ஒவ்வொன்று இருக்கும், ஒருத்தருக்கு அப்படி இருக்கும், ஒருத்தருக்கு. ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த நியூரான் செட்டப்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்கும். இது வந்து பேசல் கேங்க்லியா. பேசல் கேங்க்லியா அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கிற ஒரு சின்ன ஆர்கன் பேசல் கேங்க்லியா. இந்த பேசல் கேங்க்லியா இயல்பாகவே பிறவிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. எமோஷனல் டெலிபரேட்டுங்கிறது சிங்குலேட் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. சிங்குலேட் கார்டெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். சிங்குலேட் கார்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்கும். அமைக்டைலான்னு ஒரு பார்ட் இருக்குது. அமைக்டைலா, AMYGDALA, அமைக்டைலா. அமைக்டைலா பார்ட் வந்து பிரெயினில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 4ல் ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தால் இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் அந்த ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான சாய்ஸே இல்லை. மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் அந்த ஸ்பெஷாலிட்டியை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான சாய்ஸஸ் இல்லை. ஒரு சிலருக்கு பை லக் அமைஞ்சதுன்னா தே பிகம் கிரேட். ரைட். இந்த காக்னிட்டிவ் டெலிபரேட் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும், டெலிபரேட் அட்டம்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ் வந்து அவர் பேட்டன்ஸே இன் தௌசண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1000 நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ், 1000 நம்பர் ஆஃப் இனோவேஷன்ஸ், 1000 நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ். லேப்ரரியே உட்காந்துருப்பார், திரும்ப அட்டம் எடுப்பார். அவர் வந்து இன்வென்டட் மெனி திங்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து நியூட்டன் வந்து ஆக்சுவலாக ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட் சயின்டிஸ்ட். அவருக்கு வந்து இப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு கீழே இருக்கிறாரு, ஆப்பிள் கீழே விழுது. நார்மலாக எல்லாரும் என்ன செய்வோம், பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அவருக்கு வந்து டக்குன்னு வருது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன் வந்து கீழே வருது? இட் இஸ் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
அப்படின்னு அந்த தாட் இருக்குல்ல, அந்த தாட் நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அது வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் தாட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா பென்சீன் ரிங் படிச்சிருக்கீங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பென்சீன் ரிங் கண்டுபிடிச்சது யாரு? பென்சீன் ரிங் கண்டுபிடிச்சது யாரு? பென்சீன் ரிங் அப்படிங்கிறது இது ஹெக்ஸாகனல் ஷேப்ல இந்த பென்சீன் ரிங் இருக்குது கண்டுபிடிச்சது கெக்குலே. கெக்குலேக்கு எப்படி அந்த இந்த பென்சீன் ரிங் கண்டுபிடிச்ச பிறகுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள அட்வான்ஸ் ரிசர்ச்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சிது. இந்த கார்பன் இங்கே இருக்குது, ஹைட்ரஜன் அங்கே இருக்குது, கோவலன்ட் பாண்ட் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த கெக்குலேங்கிறவர் வந்து அந்த பென்சில் ஷேப்பை கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பல விஷயங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஷேப், இந்த கார்பன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்குது அப்படிங்கிற அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, அது ஒரு எப்படி வந்தது? இட்ஸ் அன் இன்ட்யூட்டிவ். யாரும் ஒன்று சொல்லிவிடல, யாரும் ஒன்று தெரியப்படுத்தல, ஒன்றுமே கிடையாது. இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு, இப்படி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, அதை ஃபிட்டிங் பண்ணுறாரு, எல்லாமே எல்லா ப்ராப்ளமும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்ஸ்டிடியூட் இது ஒரு சிலருக்கு இருக்கும். பேசல் கேங்க்லியா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ட்யூஷன்ஸ் நிறைய இருக்கும். மேரி கியூரி பயோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகி அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன், இப்படி கன்ஃபியூஸ் ஆகி நான் வந்து தூங்கிடுவேன். காலையில் எழுப்பி பார்க்குறப்ப என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் உள்ள டேபிளில் என்னுடைய கன்ஃபியூஷன்ஸுக்கு நீட்லி டிராஃப்டட் ஆன்சர் அங்கே இருக்கும் அப்படின்னு அவங்க பயோகிராஃபியில் இருக்கு. என்ன நடந்திருக்கும்? தூக்கத்திலே எழுந்து அந்த இன்டியூஷனில் தூக்கத்திலே எழுந்து எழுதிட்டு கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த இன்ட்யூட்டிவ்னஸ். அது வந்து நம்ம ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக உள்ளே போகிறப்ப நம்மளுடைய பவர் வந்து நமக்கே தெரியாது. பேஷன் இல்லை அப்படின்னா அது பெரிய பெர்ஃபார்மராக மாற முடியாது. பட் பேசல் கேங்க்லியா வந்து இட் ஷுட் ஆல்சோ சப்போர்ட்டிங். இதுதான் எமோஷனல். இதெல்லாம் சயின்ஸ் ஆகும். இப்போ எமோஷனல் டெலிபரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு என்னது நம்ம ஆர்கன் நம்ம மைண்டில் நம்ம சிஸ்டத்தில் பயாலஜிக்கலாக இயல்பாக நடக்கிற விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா இது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு பிரேக், அவர் வந்து ஒரு சூசைடல் டெம்டேஷனில் இருக்கிறார். அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு வாரமாக அவர் சரியாக சாப்பிட்டல, ஒரு சரியாக தூங்கலை, அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறார். எமோஷ்னலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. டெலிபரேட்டாக என்ன பண்ணுறது மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தார். ரைட்டா? திடீர்னு ஒரு நாள் ஃப்ரெஷ் ஆகும். இந்த சிங்குலேட் கார்டெக்ஸ் இருக்குல்ல, சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படிங்கிறப்ப பிரெயினோட சிங்குலேட் கார்டெக்ஸ் வந்து டக்குன்னு இக்னைட் ஆகும். நம்ம எல்லா சிஸ்டமும் நம்ம பாடியிலே இருக்குது. நம்ம சரி பண்ணிக்கிற சிஸ்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டடாக நமக்குள்ளே இருக்குது. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப அந்த சிங்குலேட் கார்டெக்ஸ் டக்குன்னு இக்னைட் ஆகி இட் வில் கிவ் அ சொல்யூஷன் டு திஸ் பிரெயின். அவன் மைண்டுக்கு ஓடா விட்டு தரலாம் சங்கியம் வச்சுருக்காங்க, அதனால் குழப்ப பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து டாப் பண்ணும். ரீசன் வந்து சிங்குலேட் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த ரெசிலியன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆனாலும் டக்குன்னு ரெக்கவர் ஆகிடும். ஸோ தட் தேர் ப்ரொடக்டிவிட்டி வில் பி மோர். எல்லாருமே அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி எதுக்கு எடுத்தாலும் பெசிமிஸ்டிக் தாட்டோட பண்ணி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி கிரியேட்டிவிட்டியில் இதுவும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அடுத்தது வந்து எமோஷனல் ஸ்பான்டேனியஸ். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ட்யூட்டிவ் தாட்ஸ் தான் அதிகம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்ம கவிஞர் கண்ணதாஸ். அவரோட பாடலும் கேட்டீங்க, அந்த கவிதை பாரதியார் வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இந்த எமோஷனல் ஸ்பான்டேனியஸ் அவரோட ரொம்ப ஃபார்சைட்டட் தாட்ஸ் எல்லாம். இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு அது யாருமே பேசாதப்ப பெண்ணுரிமை பற்றி பேசுவாங்க.
அவர் ஒரு பிராமின், பட் வந்து அந்த ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு போராடினார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. பெண்கள் வந்து நிலத்தை பார்த்து தான் நடக்கணும்னு இருந்த காலத்தில் பெண்ணை இருக்கக்கூடாதுன்னு தோழர்கள் கை போட்டு அந்த காலத்தில் ஒரு மீசியம் முடிச்சு விட்டுட்டு ஒய்ஃபை தோழர்கள் கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறது. அதெல்லாம் வந்து பெரிய கிரைமை பார்த்த காலத்தில் அவரோட கவிதைகள்லாம் வந்து ஃபார்சைட்டட் விஷனோட இருக்குன்னா அந்த வேர்ட்ஸ் காயின்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து they fall in this category where their amygdala part of brain is very strong. இப்படி இந்த 4 ஏதாவது ஒன்று நமக்கு உண்டு, அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரணும். அப்போ தான் யூ கேன் பிகம் அன் இன்னோவேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குடா. யோசிச்சிங்கனாலே டீப்பாக யோசிச்சிங்கனாலே உங்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும். அந்த டைரக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் பி அன் அச்சீவர், யூ கேன் பி அன் இன்னோவேட்டர். ஓகேவா? எல்லாம் இன்னோவேட் பண்ணிட்டீங்க. பணத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் பணம். ஸோ வித் கான்ஃபிடன்ஸ் யூ ஆர் இன்னோவேட்டர் சம்திங் எல்ஸ் யூ வாண்ட் டு மாஸ் மல்டிப்ளிகேட்டர். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ரைட், இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய இன்னோவேஷனுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு there are umpteen number of sources. There are umpteen number of sources. If you are a true innovator, நீங்கள் உள்ள ப்ரௌஸ் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது, ரைட்? ஏதாவது ஒன்றில் யூ கேன் கெட் ஃபிட்டட் இன். இதில் வந்து வெஞ்சர் கேபிட்டலிசம்னு ஒன்று இருக்குது. வெஞ்சர் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது மணி ஸ்பான்சர் பண்ணுறதுக்காகவே சில ஸ்பான்சர் குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட், உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகிறப்போ உங்களுக்கு இவ்வளோ ஷேர், எனக்கு இவ்வளோ ஷேர், அல்லது நாங்கள் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தந்துடும், நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து உங்களுடைய இன்னோவேஷன்ஸை வந்து மாஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். ஈவன் இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறதா இருந்ததா கவனிங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கேளுங்க, முக்கியமான விஷயம். வந்து another 10 minutes. முக்கியமான விஷயம் ஃபண்டிங் அப்படிங்கிறப்போ எகெயின் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இப்போ நார்மலாக இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் இல்லை, இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஸ் அ சயின்டிஸ்ட் யூ ஹேவ் டு எம்பத்தைஸ். இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கன்சியூம் பண்ணுறது தான் ப்ராசஸ் ஆஃப் எம்பத்தைஸ். கன்சர்ன் இருக்கணும். இந்த கன்சர்னை வச்சு நீங்கள் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணப்போ நம்ம பழைய எக்ஸாம்பிள் மிஷினரி இருக்குது. ஆட்டோமேட்டட் சீட் டிரான்ஸ்பிளான்டர் அப்படின்னா வாட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் சீட் டிரான்ஸ்பிளான்டர், சீட்லிங் டிரான்ஸ்பிளான்டர், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இட், ஹவு இட் ஷுட் பி அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். என்னோட ப்ராடக்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அது எப்படி எப்படி நான் கொண்டு வர போகிறேன்னு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணுறதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஐடியேட். அதை எப்படி ஒரு ப்ராடக்டாக ஷேப் பண்ணுறது ஐடியேஷன். இந்த பேர் தான் ஐடியேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் இன்னோவேஷன். அதை நான் ஒரு ப்ராடக்டாக ஷேப் பண்ணுறதுக்கு இதை ஃபுல்லாக ஐடியா பண்ணணும். பண்ணின பிறகு யூ ஹேவ் டு மேனுஃபேக்சர் ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிற மெஷினுடைய ரா ஸ்ட்ரக்சர், ரா ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். பெருசாக கலர்லாம் அடிக்காமல் எஸ்தட்டிக்காலாம் இல்லாமல் அந்த வேலையை செய்கிற ஒரு ரா ஸ்ட்ரக்சர், ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பை நீங்கள் சரி பண்ணணும். இந்த ப்ரோட்டோடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக இப்போ தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இன்குபேட்டர் செல் அப்படின்னு இருக்குது. இன்ஜினியரிங்கில் இன்குபேட்டர் செல். அந்த இன்குபேட்டர் செல்லில் போய் நீங்கள் உங்களுடைய
மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ரோட்டோடைப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்னா யூ வாண்ட் டு சீக் ஃபார் அதர் அவுட் சைட் சோர்சஸ். ஏதோ பட்டறைக்கு போய் அந்த நிலையத்தில் போய் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் பண்ணி செய்ய முடியும். இந்த ப்ரோட்டோடைப்பை ஃபார்ம் பண்ண பிறகு வித் சப்போர்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் யூ ஹவ் டு அப்ரோச் அ பேங்க். உங்கள் ப்ரோட்டோடைப் நல்லா இருந்தது, கன்வின்சிங்காக இருந்தது, இது மார்க்கெட்டில் ஃப்ளரிஷிங்காக வரும் அப்படிங்கிற ஃபெய்த் வந்து பேங்க்குக்கு கிடைச்சதுன்னா they support you with any one of the under any one of the projects available in central government or state government. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது ஒன்றில் ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு அந்த மணி சப்போர்ட்டை தருவாங்க. மணி சப்போர்ட்டை தருவாங்க நான் ஈஸியாக சொல்கிறேன் இல்லையா. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுறப்ப அவ்வளோ ஈஸியாக இருக்காது. உங்களை அப்படியே ஞாபகம் எப்போவுமே ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து பேங்க் நீங்கள் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்போ உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக இது கிடையாது. ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ் எடுத்து ஒரு டைம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ஐ எம் ட்ரூத்ஃபுல், மை இன்னோவேஷன் இஸ் ஒர்த்தி. ஒரு தடவை நீங்கள் சின்னதாக ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா பேங்கர் வந்து உங்களை பற்றி பேங்கர் வந்து உங்களை பற்றி சினிமா ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு பண்ண ஹிட்டு கொடுத்தா அப்புறம் பணமாக கொடுக்குற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஹார்ட்ஷிப் நான் நல்லா நினச்சிக்கிறேன். எல்லாம் தேடிலாம் ரொம்ப சூப்பராக சொன்னாலுமே கூட ப்ராக்டிக்கலாக உங்கள் காலம் என்ன வைக்கிறப்ப நிறைய இன்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். பட் அந்த இன்ஸ்டன்ட்ஸை தாக்கு வச்சு ஒரு சின்ன தூரம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் எல்லாமே உங்களை தோற்றிக்கணும். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிங்கன்னா பேங்கர்ஸ் அந்த இந்தியன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏன்னா பேங்க் முன்னாடி வருது. பட் தொடக்கத்தில் உள்ள அந்த இடர்பாடுகள் இன்ஸ்டன்ட்ஸை யோசிச்சு விட்டுறது. அதுதான் பணத்துக்கான ஒரு ஓகே. மூணாவது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பரேட்டர் டிரான்ஸ்பிளான்டர் எல்லாம் ஐடியா பண்ணிட்டீங்க, ப்ரோட்டோடைப் வரைக்கும் ரெடி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், சைலண்டாக அது ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு பெஸ்டிசைட் கண்டுபிடிக்கிறீங்க, இந்த பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு 2 years என்ன ரெகுலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும். So that we can understand the entire marketing setup, we can understand, we can know about the entire marketing network, we can understand about all the nuances in the concept of marketing. There are thousands and thousands of nuances, thousands of petty issues. அது ஒரு கிளாஸ்லேயோ ஒரு MBA கோர்ஸ்லோ சொல்லி தர முடியாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்காங்க, அந்த பெட்டி கடை நடத்துறதுக்கு நீங்கள் நாளைக்கு போய் நடத்த முடியாது. அந்த பெட்டி கடை நீங்கள் நடத்துனா ஒரு 1 மாதம் அப்சர்வ் பண்ணணும். எங்கெங்கே நிறுத்தி வாங்குறாரு, எங்கெங்கே சீப்பாக கிடைக்குது. உதாரணத்துக்கு ஆடவர்தான் கடை இருக்குது, ஆடவர்தான் டிஷர்ட் இருக்குல்ல, ஆடவர்தான் டிஷர்ட் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 டீ இருக்குது. பட் ஆடவர்தானோட ஒரிஜினல் கதை தெரியுமா? முதல்ல கிளப்பீதியில் வச்சுருந்தாரு, காணல் ஒரு இடத்துல வச்சுருந்தாரு, 3 இடத்துல வச்சு ஃபெயிலியர் ஆன பிறகு 4வது இடத்துல தான் இவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார். அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து டாட்டின் லாட் அந்த ஒவ்வொரு விஷயமா கருத்து இன்றைக்கி அந்த கரெக்டாக அந்த இடத்த பிடிச்சி என்னென்ன செஞ்சால் பசங்க வருவாங்க, ஸ்டாஃப் வருவாங்க தெரிஞ்சு இன்றைக்கி வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீ ஷாப் இன்ஸ்டமாக வந்து அவர் தான் ஆஃப்டர் மெனி நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். இதா ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா விதவுட் எக்ஸ்பெக்டிங் மச் ரெகுலரேஷன் ஏதாவது ஒரு அது ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில், அது ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷனில், அது ரிலேட்டட் என்டர்பிரைஸில் இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணணும். எல்லாத்தையும் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங்லேருந்து, அக்கௌண்டிங்லேருந்து, லேபர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நைஸாக அப்படியே உள்ள வெளியே சொன்னாலும் கிளாஸ் பண்ணிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய இன்னோவேஷன் கையில் இருக்குது.
அப்படியே ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஃபண்டிங் அதெல்லாம் சோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் எனி சைட் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு மிக்சர் இண்டஸ்ட்ரி ஃபெர்டிலைசர் மிக்சர் யூனிட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு நர்சரி லார்ஜ் ஸ்கேலில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு கட்லா யூனிட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்ததுன்னா கர்நாடகா பிஎஸ்ஐ முடிச்ச உடனே அங்கே போய் ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது ஒரு யூனிட்டில் அது கென்யாவாக இருக்கலாம், ஹாங்காங்கில் இருக்குது, கட்லார்னா கென்யா இருக்கும், ஹாங்காங் நிறைய இடத்துல இருக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ், அக்கௌண்டிங் மெத்தட்ஸ், லேபர் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சைலண்டாக கற்றுட்டு 2 வருஷம் கழிச்சு அந்த சிஸ்டத்தை அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். தொடக்கத்துலேயே போய் மொபைல் அப்படின்னா ஒரு விழுந்து சும்மா போய் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ideation in agricultural innovation. Now, overall aspect okay. And then the doubts in that. Negative. சைடு நம்ம ஃபைன் பிஎஸ்ஐடிலே ஃபைனலாக நம்ம பண்ணி நமக்கு வந்து இந்த இது வந்து அதுக்கான வசதிகளும் அதாவது ஃபைனல் இயர் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்துட்டு கடைசியாக அது மாதிரி ஐடியா அவங்களே எக்ஸாக்ட்லி. அதாவது இப்போ வந்து இதில் பார்க்கணும் இல்லையா, ப்ரோட்டோடைப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்குபேஷன் சென்டர் with all infrastructures that is developed. We have an incubation center. அங்கே வந்து இப்போ நமக்குள்ள ஐடியா இருக்குது, அங்கே 15 நாள் தான் பார்க்கலாம். பட் இப்போ நமக்கு இருக்கிற ஐடியாவுக்கு எல்லா தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா மிஷினரிஸ், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் அவுட் சோர்சிங் பண்ணுறது வந்து நான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கேன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் தி ரூட், திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட் which the governments, both central and state governments are adopted as of now. இந்த டைரக்ஷனில் தான் இந்தியா ஃபியூச்சரில் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும். பட் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். அது நாம தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், நீங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இந்த ட்ரெண்டில். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நான் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பேஷியன்ட் லிசனிங். அட்லீஸ்ட் ஒரு 60 பேர் ஒரு 6 பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஓகே. தேங்க்ஸ் அ லாட். We have a break for 5 minutes. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நேரம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் உட்காந்துருங்க. அந்த செஷன் classes will cancel like number of program that I tell for myself so discuss about the new education policy NEP. So earlier before independence in India we are having Gurukula country system. You know very well. That is students they were went to Guru's house and staying there. So up to around 15 age வரைக்குமே குழந்தைங்க எங்கே தான் இருப்பாங்க, children spend their full time there in Guru's house. So அந்த குருவோட ஹவுஸ்ல இருந்து தான் they learn everything. So once after the introduction of education system in India by British people, British started Indian education system now ஓரளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இப்போ மெட்ராலா சர்வீஸ் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் ஆரம்பித்தாங்க. ஸோ
ஸோ அதுதான் ஸ்கூலிங் ஒரு செட்டப், அங்கே சில்ட்ரன்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் முடிவாங்க. சரியா? கிட்டத்தட்ட அந்த செட்டப்பை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறோம். இந்த இயர் ட்ரைனிங் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், ரைட்? ஒரு ஆசாத் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் ஃபஸ்ட்டு என்னவா இருந்தார்? எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ அவர் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ரைட்? அதுக்கு பிறகு வெளியே +1 +2 அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே 80s பிறகு தான் வருது. இப்போ நீங்கள் முடிக்கிறீங்களா சிஸ்டம், அதுக்கு முன்னாடி பியூசி அப்படின்னு இருக்குது. 10th வரைக்கும் உள்ள ஸ்டடீஸ்லாம் வந்து பெருசாக ஸ்டடீஸ் கிடையாது. பியூசி அப்படின்னு படிப்பாங்க, அதுக்கு பிறகு டிகிரி ஹோல்டர்ஸாக படிக்க வைக்கிறாங்க. ஓகே, ரிசர்ச் மினிஸ்டர் இவங்க ஒரு டீம் உட்காந்து யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம பழைய சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருந்து ஒரு மாடர்ன் சிஸ்டம்குள்ளே போகணும் அப்படின்னு they think about it. Understood? You know, 2005 we did our BSc Agriculture. ஸோ அப்போது 2005 நாங்கள் BSc Agri படிக்கும்போது அட்மிட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் BSc Agri ஸ்டூடெண்ட்ஸ் கையில் மொபைல் ஃபோனோட வர்றாங்க. நாங்கள் ஃபைனல் இயர்ஸ் we are not having mobile phones. சொல்ல வர விஷயம் புரியுதா இல்லையா? ஸோ நம்மளை விட யங் ஜென்ரேஷன் பீப்புள் அட்வான்ஸாக டெக்னாலஜியோடு வர்றாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு பிறகு தான் ஒன்ஸ் வி ரியலைஸ்டு ஃபஸ்ட் இயர் பசங்க கையில் செல்லோட வர்றாங்க, நம்ம கையில் செல்லுன்ட்டு ஃபைனல் இயர் ஆஃப்டர் MSc AG எல்லாம் படிக்கும்போது தான் ஆர்டினரி டச் ஃபோனுக்குள்ளே வரும். சாரி, நாட் மீன்ஸ் கீபேட் மொபைல் சிஸ்டம்குள்ளே வரும். அடுத்து ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட் விஷயம் எல்லாமே ரொம்ப அப்டேட்டட் ஆகிடுச்சு. ஸோ 2005-04 தான் இந்தியாவில் பெரிய அளவில் மொபைல் ஃபோன் ரெவல்யூஷன் வருது. அப்போ கீபேட் மொபைல் ஃபோன்ஸ் தான் இருக்குது. வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ள ஸ்மார்ட் ஃபோன் வர ஆரம்பிச்சோடனே எல்லாமே என்ன ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக அட்வான்ஸாக போயாச்சு. இன்னைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கெல்லாம் வந்தாச்சு. ஏஐங்கிறது ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இல்லையா? ஸோ இன்னும் ஒரு டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கவர்மெண்ட் திங்க் அபவுட் ஹவு டு சால்வ் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். அதில் வர பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது? வை பிகாஸ் உங்களுக்கு ஒரு கால் வந்து உங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. உங்கள் அப்பா எப்படி உங்கள்கிட்ட பேசுவாரோ அதே வாய்ஸ் அப்படியே இருக்கும். இது எதுவுமே ஏஐ நான் தான் பேசுவேன், ஆனால் அது எப்படி உங்கள் அப்பாவோட டோன் எப்படி இருக்குமோ அதே டோனில் இருக்கும். மிமிக்ரி எல்லாம் பண்ணலை, சிஸ்டமே என்ன பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் ஏஐல இது மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நிறைய விவரிகள் கிடக்கும் புரியுதா? ஸோ அப்போ எப்படி டெக்னாலஜி இப்போ அப்டேட் ஆகும்போது யூ மஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் ஆன் எஜுகேஷன் சிஸ்டம். ரைட்டா ராங்? கரெக்டாக இல்லையா? எஜுகேஷன் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணுமா வேண்டாமா? கிட்டத்தட்ட UGC ஃபார்ம் பண்ணுறது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்ததுக்கு பிறகு 70s காலகட்டத்தில் தான் ரெகுலேஷன் மாறி இருக்கு. அதுக்கு பிறகு எதுவுமே அவங்க மாற்றல. அதாவது 10+2 அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் நம்மளோட எஜுகேஷன் இருக்குது. 10ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கு பிறகு என்னது +1 +2 2 years. Then you move to higher education, BSc, BSc, BA, அது மாதிரி கோர்ஸ்க்குள்ள நம்ம போகிறோம். ஓகே, ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக எஜுகேஷன் சிஸ்டமில் எந்த மாடிஃபிகேஷனும் வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டீம் ஃபுல்லாக உட்கார்றாங்க. தமிழ்நாடோட ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்போர்ட்ஸாக அந்த டீமில் உட்காந்துன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியை டிசைன் பண்ணுறாங்க. புரியுதா? இது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், 8th, திருப்பி 10th, +1 +2 தனியாக ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸை அழகாக எவாலுவேட் பண்ணுறாங்க. வெறும் புக்ஸோ ரிட்டர்ன் பார்ட்டோ ரொம்ப கம்மி. இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அப்போ ப்ளே சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் சம்மந்தப்பட்ட ஒர்க்கை தான் நிறைய கொடுக்குறாங்க. ப்ராடக்ட்ஸை பார்த்து வாட் இஸ் சின்ன சின்ன விசிட்ஸ் போகிறது, செல்ஃபாக அவங்களா இன்ட்ரடக்ஷன் எதையாவது பேச வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லாங்குவேஜ் வாட் இஸ் அப்படிங்கிறத மட்டும் அவங்களோட ப்ரைமரி எஜுகேஷனில் கற்றுக்குறாங்க. ரைட்டா? 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 3rd ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதும் சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பையனை கூப்பிட்டு ஒரு டீச்சர் ஒரு சின்ன இன்டர்வியூ, இது என்னது லெட்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டானா, ஒரு பொருள் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, லாங்குவேஜ் கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சில விஷயங்களை எவாலுவேட் பண்ண பிறகு தான் 2, 4, 5, 6 அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். புரியுதா? இப்படி அங்கே எங்கேயா சின்ன சின்ன பேலன்ஸிங்க அந்த எஜுகேஷனை கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் டிகிரி, சாரி +2 நீங்கள் முடிக்கும் போது
உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பையன் அவரோட வெறும் சும்மா ஜஸ்ட் எஜுகேஷன் மட்டும் கற்றுக்காம ஹோலிஸ்டிக்காக ஹி மஸ்ட் அண்டர்ஸ்டுட் அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புரியுதா, அவரோட சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்கலாம் புரியுதா, இனோவேட்டிவ்ஸ் அவரால் தனியாக செயல்பட முடியுது. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணணும்னா நியூ எஜுகேஷன் பாலிசி. ஓகே, ஸோ அதில் வேற ஹையர் எஜுகேஷன் போகும்போது பிஇ படிக்க போனீங்க அப்படி என்ன செட் வச்சு ஓகே, ஸோ காலேஜ் போகும்போது செட்டப் மாறுது. ஒன்ஸ் பிஇ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சா கூட நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா டிப்ளமா ஹோல்டர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. டிப்ளமா ஹோல்டர்னா யாரு? பாலிடெக்னிக் 2 வருஷம் முடிச்சீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இப்படி இடையில நீங்கள் வித்ரா வாங்கினா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி ஒன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியும். அந்த மாதிரிலாம் சிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி. ஓகே, கிட்டத்தட்ட இந்த எஜுகேஷன் பாலிசி 2022ல கர்நாடகா ஸ்டேட்ல தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட். ரிமைனிங் ஸ்டேட்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்க அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, we have already ஏற்கனவே நமக்கு ஸ்டேட் போர்டு இருக்கு, சமச்சீர் கல்வி இருக்கு, அடுத்தது +1+2 மீன்ஸ் மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு, செட்டப் இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் அதில் நாங்கள் அட்வான்ஸாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம். இந்த பாலிசியை கொஞ்சம் நாங்கள் யோசனை பண்ணி முடிவு பண்ணுறோம்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ எங்களுடைய கிட்டத்தட்ட இது இந்த கிரைசிஸ் ஒரு 2 வருஷமா இருக்கு. வேற என்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தது நியூ எஜுகேஷன் பாலிசி? இந்த பாலிசியில் வேற என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்தது? யாரையா இதை கவனிச்சிங்க? நியூ எஜுகேஷன் பாலிசி but this is an interactive session, right? சொல்லுங்க. languages yeah, அது ஒரு இஷ்யூ கவனிச்சிங்களா இல்லையா? மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னாங்க, கரெக்டா இல்லையா? மும்மொழி கொள்கை தமிழ்நாடு நம்ம 2 வருஷமா இந்த இயர் 67ல இருந்தே நம்ம 2 மொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்றோம். ஒன்று தமிழ், என்ன ஒன்று இங்கிலீஷ். இதுல 3 மொழி அப்படின்னு சொன்ன உடனே 3வது மொழி தேர்ட் லாங்குவேஜ்ங்கிறது என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்க நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3வது மொழிங்கிறது ஹிந்தி தான், அதை தான் கற்றுக்க சொல்றாங்கன்னு ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ பிறகு அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, எனி லாங்குவேஜஸ் நாட் ஒன்லி ஹிந்தி, மேபி யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னா ஹிந்தி கற்றுக்கணும், மேபி நீங்கள் கோயம்புத்தூர் ஆர் கேரளா பேஸ்டு பீப்புளாக இருந்தீங்கன்னா, அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்டோட பீப்புளாக இருந்தீங்கன்னா, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் மலையாளம்னா யூ நீட் டு லேர்ன் மலையாளம். ஓகே, கிருஷ்ணகிரி தருமபுரிக்காரங்க நீங்கள் கன்னடா கற்றுக்க போகிறேன், தெலுங்கு கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுங்கன்னா ரெடி டு லேர்ன் யுவர் ஓன் விஷ். புரியுதா? ஸோ இப்படி சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷுங்கிறது மேண்டேட், எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் பிள்ளைங்க, அது நல்லது அப்படிங்கிறது நியூ எஜுகேஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம பேசும்போது பொதுவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஹிந்தியை தான் படிக்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துட்டு இப்போ அதை சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கணும். ஸோ கண்டிப்பாக வித்தின் அவர் நேஷன் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கூட அடிஷ்னலாக வேறு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நமக்கு தான் என்னது நல்ல விஷயம். சரியா? வேற என்ன இஷ்யூஸ் பார்த்தீங்க? நியூ எஜுகேஷன் பாலிசியில் வேற என்ன பிரச்சனை வந்து? எக்ஸாம்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கேட்டீங்களா இல்லையா? 3ஆம் கிளாஸ்லயே எக்ஸாமு, 5ஆம் கிளாஸ்லயே எக்ஸாமு வச்சுங்களா இல்லையா? வச்சுக்கலாமா? இப்போ அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாம் சொல்லி போவாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? 3 விஷயம் முக்கியமாக பேசப்படுது. ஒன்று தம்பி சொன்ன லாங்குவேஜ், மொழி ஒரு பிரச்சனையாக இருக்குது. இடையில எக்ஸாம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? 3ஆம் கிளாஸ்லேயே அவன் என்ன பண்ணிடுவோம், ஒருவேளை தேர்வுக்கு பயந்து எக்ஸாம் எழுதாமல் போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. கரெக்டாக? கரெக்டாக 8ஆம் கிளாஸ்ல எக்ஸாம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லும்போது கவர்மெண்ட் சைடில் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்லை நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வைக்க நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா பையனோட ஒரு பேசிக்காக ஒன்றுமே தெரியாமல் அவன் அடுத்த லெவலுக்கு போகிறத கொஞ்சம் அவனுக்கு அங்கே இருந்து சின்ன சின்ன செக்ஸ் தான் வைக்கணும் இருக்கிற இதை வச்சு பெரிய நம்பரை ஒன்றும் ஃபியூச்சர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் ப்ராமிஸ் கொடுத்தாங்க. புரியுதா இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் வேற என்ன ஒரு 3வது பிரச்சனை
2 years படிச்சாலே பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் முடிச்சா நீங்க பாலிடெக்னிக் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் பாலிடெக்னிக் சர்டிஃபிகேட் போதும்னு 2 வருஷத்துல விட்ரா பண்ணிடுவாங்க. ஃபுல்லா ஒரு கோர்ஸை முடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூவை சொன்னாங்க. இந்த 3 விஷயம் தான் நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்னன்னா நம்ம தமிழ்நாடு சைடில் இதை ஒரு பேசிக்கலாக சொன்னாங்க. பட் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஸோ நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அவரெல்லாம் உட்கார்ந்து தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்று தட் இஸ் நியூ எஜுகேஷன் பாலிசி, another one is entrepreneurship. So our domain, myself from agricultural economics, so the domain that is based on entrepreneurship, management oriented. So இந்த ரெண்டு டைப்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay, so first new education policy, okay, in EV 2022. Education என்ன வரும்? நான் சொன்ன மாதிரி technology, we have a lot of updates. So we must know our education in degree. கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டர்ட் வேணுமா வேண்டாமா? ஸோ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் காம்பீட் பண்ணணும் அப்படின்னா we have a proper basement. வேணுமா இல்லையா? படிக்கும் போதே ஒரு நல்ல பேஸோட படிச்சாங்க அப்படின்னா தான் ஸோ நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் போய் ஒரு ஃபோரம்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேரியரோட நீங்க போக முடியும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்டை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி சேர் ரிவ்யூ மீட்டிங் 2020 means கொரோனா டைம்ல இல்லையா? ஸோ கோவிட் வந்தப்போ தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி நிறைய டிஸ்கஷன் நடக்குது. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 2022 2 இயர்ஸ் தேவைப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ விஷயம் தான் அந்த கோவிட் சிச்சுவேஷனை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, எஸ். Then the meeting to review the implementation of the EU was held on 7th May 2022. Right? The history of national education policy. So first in the year 1947, right? So rural, urban areas, all இடமும் education போகணும் அப்படின்னா புரியுதாமா? education formation very strong இருக்கணும் அப்படின்றாங்க. So first one, Abdul Kalam Azad, the first education minister. Okay, Abdul Kalam Azad தான் என்ன பண்றாரு? first education minister இருக்காரு. அவர் தான் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வராரு. ஸோ அந்த கல்வி திட்டம் ஒவ்வொரு காலகட்டமாக நகர ஆரம்பிக்குது. ஸோ த யூனியன் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948 யூஜிசியிலிருந்து ரைட் 1948 to 1949 செகண்ட் எஜுகேஷன் கமிஷன் 1952 to 1953. ஸோ இதுதான் 64 to 66 தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ அப்போ இந்த 66க்கு முன்னாடி நம்மளோட அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நம்மள மாதிரியான அண்ணாமலை இன்ஸ்டிடியூஷன்ஸ். புரியுதாமா? ஸோ அப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வர்றதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எஜுகேஷனை பெரிய அளவில் தமிழ்நாடு மாதிரியான எஸ்பெஷலி இன் த கோஸ்டல் ஏரியா. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ரோல் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டிடியூஷன் நம்மளோட இன்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ யூஜிசிங்கிறதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ இவங்க அதனால தான் நமக்கு சில சலுகைகள்லாம் நம்ம யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் எஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ ஜவஹர்லால் நேரு ஸோ இவரோட காலகட்டத்தில் தான் யூஜிசி எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கூட இவங்களோட காலகட்டத்தில் தான் வருது. The year 1961, Union government formed the National Council of Education Research and Training, NCERT. இதெல்லாம் exclusively for research in education. Educationல என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக கமிட்டிஸ் was formed in the year 1961. So highlight of new education policy: ensure universal access at all level of school education. யூனிவர்சல் அக்சஸ்னா என்னது? ஸோ ஸ்கூல் லெவலில் கற்றுக்கிறதே பசங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டை கொடுக்கணும்? இன்டர்நேஷனல் லெவல். ஸோ இன்னும் வெரிக்கல் அபவுட் சென்ட்ரல் சிலபஸ். சென்ட்ரல் சிலபஸ்னா என்னது? சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கா இல்லையா? இந்த சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்ன?
சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சியோட அட்வான்டேஜ் என்ன? நேஷனல் ஃபுல்லாகவே அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். என்னதுன்னா ஆஸ் அ மிலிட்டரி ஆஃபீஸர் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி 3 years 1 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் என்ன பண்ணிக்கலாம், அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். இயரோட மிடில்லையோ அல்லது இயரோட பிகினிங்காக இருந்தால் கூட. ஸோ இந்த சில்ட்ரன்ஸுக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், புரியுதா இல்லையா? ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எம்சிசியில் நிறைய நார்த்துல இருந்து நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஆர் residing here in our Chitambram, right? So இவங்களுக்கு இவங்களோட சில்ட்ரன்ஸை இயரோட மிடில் இவங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே அட்மிஷன் போடுறதுக்கு இவங்க யூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் ஈஸியாக அட்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க ஹரியானாக்காரோ உத்தரப்பிரதேஷ்காரோ இருப்பார். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இங்கே வந்து தமிழ்நாடோட சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்க சில்ட்ரன்ஸாக என்ன பண்ண முடியாது, அந்த ஸ்கூல் சிஸ்டமுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஸோ அதனால எதில் கொண்டு போவாங்க, சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி போர்டுக்குள்ள போவாங்க. ஸோ அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் உள்ள ஸ்கூல் செட்டப் எதை மீட் பண்ணுது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அப்ராட் போனால் கூட உங்கள் பிள்ளைங்க அங்கே இருந்து போகணுமா இல்லையா அந்த ஸ்கூல் செட்டப் இல்லை. இப்போ எப்படி வித்தின் இந்தியாவுக்குள்ள நம்ம சென்ட்ரல் சிலபஸை பயன்படுத்திக்கிறோமோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை அட்மிஷன் பயன்படுத்துகிறோம், அது மாதிரி நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா our children got admitted in abroad, foreign countries போனா கூட at least not only all countries ஓரளவுக்கு மீடியமான ஒரு 25 to 30% of the countries-க்கு நம்ம பசங்க போனா அவங்களுக்கு அந்த ஈஸியா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு it will support. Okay, that is the first thing. Second one is early childhood care and education with the new curriculum and pedagogical setup. Yeah, structure. So listen. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு செட்டப்ல அரௌண்ட் 10 years வரைக்கும் ஏஜ் ஓல்டு வரைக்கும் ஃபாரின்ல நிறைய கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ப்ளே அண்ட் லேர்ன் தான் சிஸ்டம். பட் நமக்கு தான் இங்கே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா ப்ரீகேஜி வரைக்கும் தான் ஓரளவுக்கு சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாம் போனாங்கன்னா படிப்படியா ஒர்க்லோடு இன்க்ரீசஸ் கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ 9th 10th +1 +2 எல்லாமே ஸ்கோர் பேசிஸ்ல போனதுனால, ஸ்கோர்னா என்ன, ஒன்லி மார்க் கட் ஆஃப் பேசிஸ்ல போனதுனால ஸோ நிறைய ஸ்கோர் வாங்கணுங்கிற ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் சில்ட்ரன்ஸை ஓரளவுக்கு அவங்களோட ப்ளே அண்ட் லேர்னுங்கிற கான்செப்ட்லாம் கொண்டு வரதுக்காக வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரீஸோட சிஸ்டம் இந்த எஜுகேஷனை நல்லா அடாப்ட் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன்ஸோட லேர்னிங் ஐக்யூ லெவல் எந்த கண்ட்ரியில் பெட்டராக இருக்குது அப்படின்னு ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள நிறைய கண்ட்ரிஸோட அசஸ் வச்சு நம்மளோட நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, அட்டைனிங் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஸோ இது என்ன மாதிரி லிட்ரஸி லெவல் என்ன ஆகும், ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும் அண்ட் பீப்புளோட என்ரோல்மெண்ட் சில்ட்ரன்ஸோட என்ரோல்மெண்ட்டையும் ப்ராப்பராக கொடுக்குறாங்க. Reforms in school curricula and pedagogy, then multilingualism, linguistic languages. So in our university also we have linguistic, taniya ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஃபுல்லாக மொழி சம்பந்தமான ஆராய்ச்சி, தமிழ் இங்கிலீஷ் அப்படி மல்டி லாங்குவேஜஸ். ஸோ சில்ட்ரன்ஸ்ங்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அப் டு 5th standard வரைக்கும் தான் எதை சொல்லி கொடுப்பாங்க, லிங்குஸ்டிக்கான ப்ராக்டிசஸ் இருக்கும். லிங்குஸ்டிக்னா என்னது, அவனோட தாய்மொழி ப்ளஸ் இங்கிலீஷ் ஆர் உங்களுக்கு வேற என்ன சாய்ஸ் நீங்க வேணும்ன்றீங்களோ இது எல்லாமே எத்தனை ஸ்டாண்டர்டோட முடிச்சுடுவாங்க, 5th standard 5-6ஆம் கிளாஸ்க்குள்ள கண்டிப்பா என்ன முடிவாங்க, லாங்குவேஜஸ் முடிச்சுடுவாங்க. அதுக்கு பிறகு தான் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ்னு மெயின் சப்ஜெக்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பா சில்ட்ரன்ஸ் ஒரு 3 அல்லது 4 லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஸ்கீம். புரியல? ஸோ பாரதியார் முன்னாடியே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே அவர் நிறைய இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணி, புரியல இல்லையா, 18 மொழிகளில் நிறைய லாங்குவேஜ் படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, தமிழ் நம்மளோட மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அப்போ நமக்கும் என்ன இருக்கணும்,
மற்ற லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இலக்கணம் மீன்ஸ் கிராமர் எப்படி கொடுக்குறாங்க, தமிழ்ல எப்படி இருக்கு, இங்கிலீஷ் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் நிறைய திருக்குறள் மாதிரியான விஷயங்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா, எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. ஸோ அப்போ லாங்குவேஜ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் teachers recruitment and career path. So idella next important issue, advantage of national education policy. So nammaloda palaya system எப்படி இருக்கு, 10 plus 2 இப்போ எப்படி வச்சிருக்காங்க, 5 plus 3 plus 3 plus 4. இப்போ first 5 ங்கிறதுல எதெல்லாம் வந்துருது, நர்சரியில ஆரம்பிச்சு 3rd standard வரைக்கும் pre-KG, right? So LKG, UKG ஆரம்பிச்சு first second pre-KG ல UKG, LKG 1 2 right 3 third standard வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். ஓகேவா, அதாவது first 5. அடுத்த மூணு அப்ப என்னது, 4 5 6, அடுத்தது 7 8 9. ஸோ இப்படி ஒரு செட்டை அழகா பிரிச்சு என்ன கொடுக்குறாங்க, எஜுகேஷனை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ +2 வரைக்கும் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய 10 + 2ங்கிறத சிஸ்டமை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி கொடுக்குறதுனால ஸோ அவங்க ஒவ்வொரு ஏஜையும் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஏஜில் எந்தெந்த செக்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்து. ஸோ சில்ட்ரன்ஸ் we are having the learning curve. learning curve-னா என்ன, எப்படி learning curve அப்படின்னு ஒரு கர்வ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? learning curve சில பையன் ஃபர்ஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான், அதுக்கு பிறகு 6th 7th 8th வந்த பிறகு சில பசங்க படிக்கிற பையன் இருப்பான். மேபி சில ஆள் 9th 10th லெவல்ல படிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு சில்ட்ரன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இந்த லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நீங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட், நீங்க ப்ராப்பரா விஷயத்தை எஜுகேஷன் கொண்டு போனோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் first year second semester, right? So நான் BSc படிக்கும்போது first yearல படிக்கிறது புரியுதா? ஸோ ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவருக்கு பிளான்ட் மெத்தாலஜி படிச்சிருக்குது, அங்கே எம்எஸ்சி அட்மிஷன் போடுறாங்க. முடிச்சு பிளான்ட் குவாரண்டைன் ஆஃபீஸ் பிஇசி எல்லாம் முடிச்சு பிளான்ட் குவாரண்டைன் நேஷனல் லெவல் ஜாப் போகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க. புரியுதா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தரோட லேர்னிங் கடை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. புரியுதா இல்லையா? உங்களுக்கு இப்போ இருக்க 10 + 2 செட்டப்பை விட இந்த செட்டப்புக்குள்ள போனீங்கன்னா இந்த லேர்னிங் கர்வை எப்போ வேணாலும் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத மீன்ஸ் தட். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ என்சிஆர்டி அப்டேட்டட் ஆகுது, இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் நம்ம டிஃபீட் பண்ண முடியும். எஸ், சில்ட்ரன்ஸ் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 5th 8th அங்கேயே அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால அவங்க மேபி கியூட் மாதிரி எக்ஸாம், கியூட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குல்ல அதுக்கு போகக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதி தான் நீங்கள் போக முடியும். வெறும் கட் ஆஃப் மார்க் வச்சு போக முடியாது. இன்க்ளூடிங் மெடிசன், இன்னொரு நீட் இருக்கு, ஜேஇஇ ஃபார் இன்ஜினியர்ஸ், ரைட், ட்ராட் அப்படின்னு இருக்கு ஃபார் லாயர்ஸ், ரைட். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுக்க முடியுதோ அதுக்கு போனோம் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிஜி பேப்பர் வேல்யூவேஷன்ஸ் போயிருக்கோம், அங்கே பார்த்தா ரிட்டர்ன் பார்ட் எஸ்ஏ டைப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்குது. ஓகே, தென் immediate changes need on Indian education system. ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் ஸோ என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு, ஸ்மார்ட் எஜுகேஷன் வேணும், டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் அப்டேட்டடாக இருக்கணும், ரைட், மாடல் ரிசர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. தென் கன்க்ளூஷன், ஸோ பாலிசியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ் 2024 ஆன்வர்ட்ஸ், ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி ஆல்ரெடி தேர் ஐசிஐசிஐ இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, அங்கேயும்
ஸ்டேட் போர்டு மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இன் புதுச்சேரி ஆல்சோ. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக சவுத்தில் பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் ஆல்ரெடி பெங்களூர் மீன்ஸ் கர்நாடகாவில் they are follow new education system. Now புதுச்சேரி ஸ்டேட்லேயும் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்கு பண்ண சொல்லி கண்டிப்பாக இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது நான் என்னோட டைட்டில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, I know. One 5:45. சீக்கிரமா முடிச்சிடுறேன். So, who is entrepreneur? Entrepreneur na யாரு? Entrepreneur na. Tapi ini saya kira orang. Tapi kalau ada yang buka ya, nampak ni juga mereka mencerah. Who is entrepreneur? Entrepreneur na யாரு? Who is entrepreneur? சீக்கிரம். Educational experts say edupreneur, EDUPRENEUR. So entrepreneur அப்படினா a person who do a business in a successful manner. புரியுதா? So he is an innovator. Business பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. Risk challenging personality. Risk challenging என்ன? Businessல என்ன பண்ண முடியாதுனா ரொம்ப அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஸோ அப்போ அது ஒரு ரிஸ்க் ஓரியன்டட். நீங்கள் வீட்டில் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க, புரியுதா இல்லையா? நான் ஒரு நல்ல வேலை தேட போகிறேன், அது ஏதாவது சொன்னால் கூட நம்ம வீட்டில் பணம் தருவாங்க. ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு 10 லட்சம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, நம்பி கொடுக்க மாட்டாங்க. யூ நோ வெரி வெல் land, labor, capital and management. So these four are the factors of production. Here we got land, labor, capital and management. Land now உங்களுக்கு கண்டிப்பா அதுல என்ன கிடைச்சிரும்? லேண்டோ பில்டிங்கோ இருந்துச்சுன்னா அதுல ரெண்ட் கிடைச்சிரும். இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. கரெக்டாமா? லேண்ட் இருந்துச்சுன்னா ரெண்ட் கிடைச்சிரும். லேபரா இருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? வேஜ் கிடைச்சிரும். பணமா வச்சிருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? பேங்க்ல போட்டீங்கன்னா வட்டி கிடைச்சிரும். ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்காது? ப்ராஃபிட்ங்கிறது மட்டும்தான் அஷ்யூர்டு கிடையாது. கரெக்டா இல்லையா? லேண்டை லீஸ்க்கு கொடுத்துருந்தீங்க, அதுக்கு பில்டிங்கை ரெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாதம் 5000 10,000 என்ன பேசுறீங்களோ அந்த காசு வந்துடும். லேபராக இருந்தால் ஒரு நாள் வேலைக்கு போனீங்கன்னா 500 ரூபா சம்பளம்னா 500 ரூபா சம்பளம் கிடைச்சிடும். லேபர் கேபிட்டல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 1 லட்சம் பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா மாதம் 1000 2000 என்ன வட்டி தருவாங்களோ அதை கிடைச்சிடும். ஆனால் என்னது ஆண்டர்பிரினர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி ஃபிக்ஸட் கிடையாது. 2000 கிடைக்கும் 3000 கிடைக்கும் கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ அது ரிஸ்க் ஓரியன்டான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ இன் எக்கனாமிக்ஸ் we are having MBA, business administration, right? So business administration entrepreneur அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பர்சன். ஓகேவா? entrepreneur. So listen, அக்ரிகல்ச்சர்ல ஏன் இவ்வளவு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸோட நேச்சர் அப்படி. புரியுதா இல்லையா? அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸோட நேச்சர் எப்படி இருக்கு? நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ், nature of agriculture commodities. Who எப்படி இருக்கு agriculture commodities இருக்கு? What way it will differ from industry good? என்ன இருக்கிற industry good இருந்து வித்தியாசப்படுது? industry good க்கு agriculture commodities க்கு என்ன வித்தியாசம்? என்ன ஸ்டோர் பண்ண முடியாது, perishable in nature. ஒன்று வேற perishability. Next, வாங்கி சாப்பிடுறீங்க இல்லைம்மாங்கல்ல, சாப்பிட்றோமா இல்லையா? இண்டஸ்ட்ரி ஃபுட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். பெரிஷபிள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? ஈஸியா வீணா போகக்கூடிய நேச்சர் அதுக்கு இருக்கு. நல்ல பசிக்குது அப்படின்னா நேரா வயல்ல போய் ஒரு கை நிறைய நெல்லை ஊற்றி சாப்பிட்டா முடியுமா? சாப்பிட முடியாது. அதோட நேச்சர் எப்படி இருக்கு? ப்ராசஸிங் போனது. புரியுதா இல்லையா? திஸ் இஸ் அட்வான்டேஜ் தேர். புரியுதா இல்லையா? ஒரு பக்கம்
ப்ராசஸ் டேரக்டா நீங்க ரைஸ் போய் பேடி ஃபீல்ட்ல எடுத்து சாப்பிட முடியாது. அப்போ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அங்க தேவைப்படுது. புரியுதா? அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஒய் பிகாஸ் பேடி தான் நமக்கு கிடைக்கும். இதை ப்ராசஸ் பண்ணி ரைஸ் ஆக்கின பிறகு தான் நம்ம கன்சியூம் பண்ண முடியும். புரியுதா? அப்போ கமாடிட்டிஸ் எப்படி இருக்கு? பெரிஷபிள் இன் நேச்சர், சீசனல் பேசிஸ். ஏப்ரல் மே ஜூன்ல மட்டும்தான் உங்களுக்கு சர்ப்ளஸா லைட் மேங்கோஸை நீங்க சாப்பிட முடியும். ரிமைனிங் 9 months நீங்க மேங்கோவை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ப்ராசஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸ் ஆகும், ஸ்குவாஷ் ஆகும், ஜாம் ஆகும், பிக்லிஸ் ஆகும், ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஆல்டர்னேட் மாற்றி வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? யூ கன்சியூம் அக்ரிகல்ச்சரல் ஃபுட்ஸ். கரெக்டுதானே? அண்ட் ஆல்சோ த ரிசோர்ஸ் products are bulky in nature. பல்க்னானது அளவு ரொம்ப பெருசு, அன்சைஸ்டு. கரெக்டா இல்லையா? சிட்டியை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மூடை பெரிய அளவுல சிட்டியை எடுத்து பேக் பண்ணி அனுப்ப போறீங்க. புரியுதா? பெரிய மூடை, அதோட வெயிட் எப்படி இருக்கும்? மூடை தான் பெருசா இருக்கும். காட்டன் எப்படி இருக்கும்? மூடை தான் பெரிய மூடையா இருக்கும். வெயிட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இட்ஸ் ஆக்குபை வெரி பிக் ஸ்பேஸ். பெரிய இடத்தை ஆக்குபை பண்ணிடும். அப்போ நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சிட்டிஸை பவுடரா மாத்தினீங்கன்னா என்ன ஆயிடும்? இந்த ரூம் சைஸ்ல இருந்த சிட்டியை பவுடர் பண்ணீங்கன்னா இந்த ரூமோட ஒரு ஹாஃப் சைஸ்ல வரும். இப்போ கூடுதலா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? அட்வான்ஸா. புரியுதா இல்லையா? ஸோ ரா சிட்டி அனுப்புறதை விட பவுடர் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா மோர் குவான்டிட்டி உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ நவடேஸ் தி எக்ஸ்ட்ராக்டட் சில்லி சீட்ல இருக்கக்கூடிய ஒலிரோசின் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதுதான் அந்த ஸ்பைசியான component, chemical component. அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லிக்விட் ஃபார்ம்ல they are find chilies. புரியுதா? ஸோ அப்போ இப்போ நீங்க லிக்விட் என்ன பண்ண போறீங்க? லிக்விடை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ பெரிய அளவில் 10 கூட அனுப்ப வேண்டியதை 2 liter or 10 liter பாட்டில் நம்ம எடுத்துக்கலாம். சில்லி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட். அப்போ சமையல் பண்ணும்போது 1 or 2 drops அந்த இதை உடனே போதும். சரிங்களா? மிளகாய் தூள் போடுறதுக்கு பதிலாக 1 or 2 சொட்டு நீங்க விட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் கிடைக்கும். புரியுதா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் இன் ப்ராசஸிங். அண்டர்ஸ்டுட்? புரியுதா உங்களுக்கு? அப்போ லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேர் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல என்ன இருக்கு? நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால தான் காலகாலமா நிறைய ரைஸ் மில்ஸை நம்மளால பார்க்க முடியும். ரைஸ் நீங்க பேடியை சும்மா சாப்பிடலாம்னா ரைஸ் மில் அவசியம் இல்லை. கரெக்டாக தான் இல்லையா? கோகனட்லேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணுங்க. ஸோ கேஷ்யூவாக இருந்தால் அதை ப்ராசஸ் பண்ணி அதோட எடிபிள் பார்ட்டை தனியாக எடுத்தாலும், சுகர் கேன்னா நீங்கள் க்ரஷ் பண்ணி எக்ஸ்ட்ராக்டை எடுத்து சுகர் மொலாசஸ் மெயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ஸ்னு நிறைய ப்ராசஸிங் இருக்கிறதுனால ஸ்டில் இன் இந்தியா 70% ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் directly or indirectly dependent on agricultural and allied enterprises. புரியுதா இல்லையா? கடலூர் டிஸ்ட்ரிக்டே அதுக்கு பெரிய உதாரணம். ஸோ இங்கே பேடி ஃபார்மிங் நிறைய, சுகர் கேன், பனானா, புரியுதா? லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஏரியா கல்டிவேட்டட். ஸோ கோஸ்டல் ஜோனுங்கிறதுனால இன்லாண்ட் ஃபிஷ் கல்ச்சர் இங்கே நிறைய இருக்கு. கட்லா, ரோகு, மிர்கால் அந்த மாதிரி நிறைய ஃபிஷ். இங்கே இருக்கக்கூடிய கிளேஸ் டைப் ஆஃப் சாயில்ங்கிறதுனால வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி த சாயில் இஸ் ஹை. புரியுதா இல்லையா? இங்கே இதோட மண் எப்படி இருக்கும்? களிமண்ணா இருக்கிறதுனால தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இங்கே சிதம்பரம்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷை விட லைவா நீங்க என்ன ஃபிஷ்ஷை பார்த்து வாங்கலாம்? இன்லாண்ட் ஃபிஷ்ஷஸ் நிறைய உயிரோட நீங்க பார்த்து நம்ம வாங்க முடியும். புரியுதா? மட்கிராப் கல்டிவேஷன் ஹியர் இஸ் குவைட் பாப்புலர். மட்கிராப் அப்படின்னா இது சகதியில் வளரக்கூடிய நண்டு. இது பெரிய ஃபார்மிங் நீங்க புரியுதா? கோஸ்டல் இந்த பிச்சாவரம் மேங்கோ ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா ஸோ கிராப் ஃபார்மிங் இங்கே பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. ஷ்ரிம்ப் ஃபார்மிங் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் குவைட் பாப்புலர். லார்ஜ் ஏரியாவில் அக்ரிகல்ச்சரல் பேடி ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால பேடி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன் மோர் நம்பர். In Panruti, the town that is quite popular for large number of cashew processing industries. So, ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா நியர்பை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். ஸோ our place is very near to aerodrome. Maybe காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் people இருந்தாங்க அப்படின்னா cut flower production because nearby நீலம்பாக்கம் airport is located. So இங்க நிறைய cut flower production பண்ணி நமக்கு இந்தியாவுடைய சரி அதர் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பர்பஸுக்காக நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குது. புரியுதா உங்களுக்கு?
ஸோ ஒசூர் கிருஷ்ணகிரியில இருந்து நிறைய ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது ஃபுல்லாக பெங்களூர்ல இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. ஸோ நவடேஸ் வி ஆர் ஹேவிங் பேக்கிங்ல கூட ஒரு ப்ராடக்ட்டை பேக் பண்ணுறதுல கூட நிறைய அட்வான்ஸாக பேக்கிங் சிஸ்டம் இஸ் தேர். We have National Institutes for Packaging அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனுக்கு பேர் என்ன? National Institute for Packaging. நீங்க ஏதாவது ஒரு பொருள் இப்போ நீங்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி நல்ல மெட்ரோ சிட்டிஸ்ல போய் நீங்க ஒரு ஆப்பிள் வாங்குனீங்கன்னா ஒரு ஆப்பிளோட விலை மேபி அது 50 rupees இருக்கலாம். பட் அது பேக் பண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரேப்ஸ் நம்ம எதெல்லாம் முன்னாடி இருக்க சாதாரணமாக பேக்கேஜ்லையோ கையிலையோ வாங்கிட்டு இருக்கோம், அது எல்லாமே இப்போ அட்வான்ஸாக பேக்கிங் பண்ணி அழகாக வருது. ஒரு ரோஸை அழகாக பேக் பண்ணி கார்கேட்டட் பேக்கெட்ஸில் கொண்டு வராங்க, எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அப்போ லாட் ஆஃப் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் ஆர் தேர், ரைட்? ஸோ ப்ரொடக்ஷன் நான் உங்கள் குரூப்ல இருந்து நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துருந்தேன். ஸோ ஆர்கனைசர், டிசிஷன் மேக்கர், லீடர், ஹேண்ட் போடுறதுங்கிறது யாரு? ஆர்கனைஸ் பண்றது, டிசிஷன் மேக்கர், முடிவெடுக்கக்கூடிய ஆளவர் தான் லீடர், பாஸும் தான். சரியா? அவருக்கு கீழே என்ன குவாலிட்டிஸ், இன்னோவேஷன், ரிஸ்க் டேக்கர், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராப்ளம் சால்வர், ஹார்ட் ஒர்க்கிங், ஹை அச்சீவர் எல்லாமே அவர் தான். சரியா? ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் ஐடியா ஜெனரேஷன், ஃபார்மல் இன்ஃபார்மல். ஸோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா எங்கேருந்து கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பர்சனல், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக். அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, புரியுதா? பரம்பரையா சிதம்பரம் டவுன் இஸ் குவைட் பாப்புலர் ஃபார், யூ நோ, சிதம்பரம் டவுன்ல எது ரொம்ப ஃபேமஸ்? அக்ரிகல்ச்சர் இல்லாமல் நிறைய கடை, என்ன கடையை பார்க்கலாம், கவரிங் கடை தான் சிதம்பரத்தில் ஃபேமஸ். கிட்டத்தட்ட 30-40 வருஷமா கவரிங் தொழில், சின்ன சின்ன புதுசு தொழிலாம் சிதம்பரத்தோட நிறைய பகுதியில் பண்ணுவாங்க. புரியுதாமா? புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து தான் நிறைய கல்யாணத்துல பார்த்தா பொண்ணு நிறைய நகை போட்டு ஜொலிப்பாங்க. பார்த்தா நம்ம ஊர்ல 1000 ரூபாய் வாங்கின நகையா தான் இருக்கும். ஆனால் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுருக்கிறது பார்த்தா பயங்கரமாக நகை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இங்கே இருக்கக்கூடிய குமரன் கவரிங்காக இருக்கலாம், எஸ்டி கவரிங்காக இருக்கலாம். சிதம்பரம் டவுன் இஸ் குவைட் பாப்புலர் ஃபார் மேக்கிங் வாட், என்னமா கவரிங் நகையில இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க. புரியுதா? பக்கத்தில் நீங்கள் புவனகிரி டவுன் போனீங்கன்னா பட்டு, புவனகிரிலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்க ஃபுல்லாக என்ன தான் இருக்கு, பட்டு கடையாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ லுங்கி இங்கே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எந்த பர்டிகுலர்லி புவனகிரி அந்த ஜோனில் கீழப்பாளையம் பண்ணக்கூடிய. ஸோ இதெல்லாம் அப்போ ஃபேமிலியாக தொழில் வருஷம் குடும்பமாக பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுட்டு நம்ம சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். கொலீக் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலமாக இருக்கலாம். இன்ஃபர்மேஷன், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், புக்ஸ், ட்ரேட் ஜேர்னல்ஸ். கோகனட்டுக்குனே தனியாக ஜேர்னல், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, அதை படிச்சீங்கன்னா கோகனட் சம்மந்தமாக என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு நமக்கு ஐடியா கிடைக்கும். புரியுதா? ஃபிஷரிஸ், இன்லாண்ட் ஃபிஷரிஸ், இதுக்கு கேரளாவில் கொச்சின்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஃபிஷரி ரிசர்ச் அப்படின்னு இருக்கு. அங்கிருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபிஷ் சம்பந்தமா, இன்லாண்ட் ஃபிஷ் வளர்க்க போறேன், ஃப்ரான் கல்டிவேட் பண்ண போறேன், மட் கிராப் வளர்க்க போறேன்னா நீங்க டெக்னாலஜியை ஃப்ரம் திஸ் ஜேர்னல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார்முலா ட்ரேட் அசோசியேஷன், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், ஃப்ரம் தீஸ் ஆர் ஆல் தி சோர்சஸ், ஜேர்னல் ஏஜென்சிஸ், இது மூலமாவும் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். Then every business plan must have the following analysis. Quality இது ரொம்ப முக்கியம். பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணியாகணும், ஒரு தரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும். Then marketing, identifying target market, ஒரு யாருக்கு நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். புரியுதா? சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், எவ்வளவு விற்கும், தீபாவளி சீசன் எப்படி, பொங்கல் சீசன் எப்படி, சம்மர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் பிளான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. Then steps in starting a small enterprises. Okay, steps in starting a small enterprises. So step 1, step 2 நிறைய விஷயம் இருக்குமா. இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு அரௌண்ட் 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபைனலா பாருங்க, 11 வந்து மேன் பவர். ஓகே, installation of machineries, power connection, procurement of raw material, production, marketing, quality assurance, permanent registration, marketing, research, monitoring, factors affecting entrepreneurship growth.
பெருசா ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப் growth பாதிக்கிறது வந்து கேபிட்டல், பணத்தை ஒழுங்கா நம்ம முதலீடு பண்றதுல பிரச்சனை வரும், லேபர்ல பிரச்சனை வரும், ரா மெட்டீரியல் டீலிங், மார்க்கெட்டிங் அண்ட் அது பற்றி நமக்கு ப்ராப்பரான நாலேஜ் இல்லாததுனால, எஜுகேஷன் இல்லாததுனால மேபி சம் டைம் லேப்ஸஸ் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். Entrepreneurship supporting institutions in India. Okay, so இதுல list of institutions இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன், இதை படிங்க. புரியுதா? Lot of institutions are available, right, for the welfare of new business class people, especially women entrepreneurs. புரியுதா? எப்படிங்க women's-ஓட entrepreneurship-க்காகவே நிறைய institutions இருக்கு. கவர்மெண்ட்ல நிறைய ஃபண்ட் 50% சப்சிடிஸ்ல உமன்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணா உங்களுக்கு நிறைய கன்செஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், கவர்மெண்டோட அப்டேட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேட்டு இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா 2 months ட்ரைனிங், 15 days ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதா? நீங்கள் இன்ட்ரெஸ்டட் பர்சனாக மட்டும் இருந்தால் போதும், இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் போய் ட்ரைனிங்லாம் போயிருந்தீங்கன்னா 30 days, 45 days மேனேஜ் ஹைதராபாத் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் டிகிரி, டிப்ளமா டிகிரி, ஹார்டி ஆர் இதர் பிஎஸ்சி டிகிரி, பிஎஸ்சி காப்பி முடிச்சிங்கன்னா மேனேஜ் ஹைதராபாத்ல 45 days நீங்க என்ன பண்ணணும், ட்ரைனிங் போகணும். நீங்க உங்களுக்கு எங்க ஊர்ல இன்ட்ரான் ஃபிஷ் கல்ச்சர் பண்ண முடியும், கட் ஃப்ளார் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன், ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறேன்னா என்ன பண்ணணும், இந்த 45 days கிளாஸ் முடிச்சு அங்கே போய் முடியும். அப்பவே உங்களோட ஐடியாஸ் எதுல பண்ண போறோங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸை உங்களை மீட் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட். புரியுதா இல்லையா? ஒரு 40 நாள் முடிச்சீங்கன்னா யூ காட் அ சர்டிஃபிகேட். ஓகே, 45 நாள் தங்குறது, சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. இது போக ஒரு நாள் செலவுக்கு 200 ரூபாய் பணமும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வெறும் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது டிகிரி முடிச்ச ஹோல்டர்ஸ்க்கு அது மட்டும் இல்லை, ஒரு ஃபார்மருக்கு என்ன பண்ணுவார், அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவார். ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு போவார். அவர் ஒரு நாள் அவரோட சம்பளம் எப்படி அது 100 200 விட்டுட்டு தான் அங்கே போவார், அந்த கிளாஸுக்கு போறாரு. ஸோ அதனால கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன கிராண்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களோட செலவு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சாப்பாடு, தங்குறது, சர்டிஃபிகேட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். ஃபார் வாட் பர்பஸ் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு, வேர் வி கெட் லைசன்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா எங்கே நம்ம லைசன்ஸ் வாங்கணும், புரியுதா இல்லையா? அப்ரூவல் எங்கே வாங்க போகிறோம், பெஸ்டிசைடு கம்பெனி ஆரம்பிக்கணும். பெஸ்டிசைடுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா வேண்டாமா, வேண்டாமா, ரைட்டா? ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எல்லா எங்க லைசன்ஸ் வாங்கணும், இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் இருக்கு. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோ கட்கோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 days பேக் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்.கே. ஸ்டாலின் இனாகுரேட்டட் என்னமா இண்டஸ்ட்ரியல் மீட் வச்சிருந்தாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு கிட்டத்தட்ட இல்லையா நிறைய நாடுகள்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் உள்ள நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, டாடா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, மகேந்திரா. நாங்கள் ஃபர்ஸ்ட் மகேந்திரா சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சதே தமிழ்நாட்டில் தான். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரீசன் முன்பம்பாரமா அங்கே தான் இந்த ட்ரேட் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொமோஷனுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அந்த ப்ரோக்ராமை முழுக்க ஆர்கனைஸ் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தென் டிஐசிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இவங்க தான் அப்ரோச் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். இவங்க தான் உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை இவங்க மூலமாக தான் பண்ண முடியும். ஓகே, தென் லீட் பேனுங்கிறது யாருன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்த்து ஒரு லீட் பேங்க் இருக்கும். இப்போ நமக்கு இந்தியன் பேங்க் இருக்கு, எஸ்பிஐ இருக்கு, நிறைய பேங்க்ஸ் இருக்கா இல்லையா? ஆனால் ஒரு பேங்க் தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க லீட் பேங்க் அப்படின்னு சொல்லி. நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்க் இஸ் த லீட் பேங்க் கடலூர். அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மேபி எஸ்பிஐ இருக்கலாம், கனடா இருக்கலாம், சிண்டிகேட் பேங்க் எது வேணாலும் இருக்கலாம். இந்த லீட் பேங்க் தான் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? தென் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் நேஷனல் நபார்ட். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஸ்கோப் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம சொன்ன விஷயம் தான். நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. யுவர் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் யூ ப்ராப்பர்லி
understood what are the issues are available, what way it will benefit to you இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆகலாம் ஆண்டர்பிரினர் ஆகலாம். புரியுதா? ஸோ ஆண்டர்பிரினர் ஆகிறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க போய் ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ நீங்க ஒரு பாஸ் சொல்றதை கேட்டு ஒர்க் பண்றதை விட நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறோம், உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரி திறக்கலாம் மூடலாம். ஆனால் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும், காலையில் 9:30க்கு நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா நைட் 8:30 வரைக்கும் நீங்க பேங்க்ல எம்ப்ளாயராக தான் இருக்க முடியுது இன்னைக்கு சூழ்நிலை. பட் ஓனா செல்ஃபா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க அழகா ஹார்ட் ஒர்க்கிங் இனிஷியேட் பண்ணணும். ஓரளவுக்கு பிஸ்னஸை நல்லா செட் பண்ண பிறகு உட்கார்ந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், மேனேஜர்லாம் போட்டுட்டு அழகா நீங்க மானிட்டர் பண்ணலாம், நிறைய டீல் பண்ணவும் முடியும். அரசாங்கத்துக்கும் யாரு தேவை, நல்ல ஆண்டர்பிரினர்ஸ் தேவை. அப்படின்னா ஒரு கண்ட்ரி வளரலாம். சரியா? ஸோ ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி வாட் இஸ் ரைட், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அது எந்த நேச்சரோட இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஆண்டர்பிரினர்ஷிப்பை டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். Any doubts, any clarifications? So hope everyone has understood everything, has conceived everything, right? And we believe you are much familiar with the concepts which you are teaching. So I also thank Dr. Selvakumar for delivering for him the title ABEP. Thanks a lot for the patient. Thank you.